Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். ஈஸ்வரா, மகேஸ்வரா, நீதான் காப்பாத்தணும். பகவானே, என்னம்மா கொஞ்ச நாளா மாதவ அண்ணனை பார்க்கவே முடியல. அவர் இங்க இல்லையா? ஒரு 1.5 மாசமா அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? எனக்கு தெரியாதே. இப்ப பரவாயில்ல. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரா? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ப்ரோக்ராம் வாங்கியிருக்காரு. முழுசா உடம்பு சரியில்லைனாலும் போனும் அடம் பிடிக்கிறாரு. அது அப்படிதாம்மா. ஆடுன காலம் பாடுன நாக்கும் சும்மா இருக்காதுல்ல. யாரு? இதான முஸ்தபாவோட வீடு? ஆமா, முஸ்தபா. முஸ்தபா, வணக்கங்க. நீங்க தான் முஸ்தபாவா? நாங்க ஏதோ வீடு மாறி வந்துட்டோம். யாரை தேடிங்க வந்தீங்க? டான்ஸ் மாஸ்டர் மாதவன் அண்ணனுக்கு பாட்டு பாடுற முஸ்தபா. அந்த முஸ்தபா தான் நானு. கடவுளே, முஸ்தபான்னு கேட்டதும் தலையில ஒரு தொப்பியும் வயித்துல ஒரு கயிறை கட்டிட்டு இருக்கிற வயசானவர்னு நினைச்சோம். பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. முகமது தான் அவன் உண்மையான பேரு. இவன் தங்கச்சி சின்ன வயசுல பேச்சு வரத்துக்கு முன்னாடி முகமதுன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா முஸ்தபான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்ப எல்லாரும் அதே பேர்ல கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் அதே பேர்ல கூப்பிடுறேன். அம்மா பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க. நாங்க செமஞ்சேரியில இருந்து வரோம்.
அங்க இருக்கிற முனிசிபல் ஆபீஸ்ல தான் ப்ரோக்ராம். ஐயா சொன்னாருங்க, நாம கிளம்பலாம். சரிங்க, வரமா? அப்ப நாங்க வரோமா? நொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏன் பெண் ஹே, என்ன சாவித்ரி இது? நீ இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. குசேலன மாதிரி கடவுளுக்கு பிடிச்சவன். இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னீங்க. அது அந்த டாக்டரை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொன்னது. எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய பழக்க வழக்கத்தை தான் நிறுத்திட்டேன்ல. இனி குடும்பமும் நீங்க எல்லாரும் தான் என் மனசுல. குடும்பம் பட்னியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. கடவுள் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவாரு. குடும்பம் பட்னி கடந்துருன்ற கவலையில இல்ல சாவித்ரி. ஒரு நடன கலைஞனா நான் விரும்புறது சாகிறதுக்கு முன்னாடி ஆட முடியாதபடி உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்குவேன். சாகிற வரைக்கும் நான் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கணும். நீங்க சோகமா இருக்கிறத பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு. அப்பா போகாம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. எந்திரிச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டதே அதுக்காக தான். நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஆனா பழைய மாதிரி. நீ சொல்ல வர்றது அப்பாவுக்கு புரியுதுமா? மாட்டேன். ஒரு துளி கூட குடிக்க மாட்டேன். போதுமா? ம். வணக்கங்க. மற்ற கலைஞர்கள் எல்லாரும் நேரத்துக்கு அங்க வந்துருவாங்கல்ல. அவங்க நேரா ஹாலுக்கு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம கிளம்பலாம். முஸ்தபா, இந்த தண்ணியும் மாத்திரையும் நல்லா பாத்துக்க. பழையபடி எங்கேயாவது திரும்பி போயிட போறாரு. வழக்கமா கொடுக்கறத கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. ஸ்காட்ச் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. என் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. இனி பழைய மாதிரி குடிக்க கூடாதுன்னு தான் டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. வரும்போது மூத்த பொண்ணு குறிப்பா சொல்லியே அனுப்பியிருக்கா. இனி அவங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அட, இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு தெரியவா போகுது? அது மட்டும் இல்ல, நீங்க 2 பெக்கு போட்டாதான் ரொம்ப ஆக்டிவா ஆயிடுவீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்துறீங்க? என்னோட இப்போதைய நிலைமையில இதெல்லாம் குடிக்க கூடாது. அதனாலதான் மன்னிச்சிருங்க. நீங்க இத குடிச்சாலும் குடிக்கலனாலும் நாங்க இதை திருப்பி எடுத்துட்டு போவோம். ஆமா. இங்க பாருங்க, துரியோதனன் தான் வேணும்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நானே மறுஜென்மம் கிடைச்சி வந்திருக்கேன். கட்டுப்பாடா இருக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்க கட்டுற பீமன் வேஷத்தை பாக்குறதுக்கு தானே இங்க எல்லா கூட்டமும் வந்திருக்கு. நீங்க பீமன் வேஷம் போட்டா அவ்வளவு நல்லா இருக்குமே. கண்டிப்பா நல்லா பண்ணி தரேன், கவலையே படாதீங்க. வாங்க. முன்னாடி எல்லாம் இது இல்லனா எதுவுமே பண்ண மாட்டாரு. கொஞ்சமாவது குடிக்கலனா உடம்பு அப்படியே நடுங்கிரும். கொஞ்சமாவது குடிச்சாதான் அப்பதான் உண்மையான மாதவன் அண்ணா வெளியே வருவாரு. அதெல்லாம் குடிப்பாருங்க. அதுக்கு தானே நான் அதை அங்க வச்சுட்டு வந்துட்டேன். என்னங்க? உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, ஒரு 2 பெக்கு, 2 பெக்கு, அதுக்கப்புறம் தொட மாட்டேன். போகாதீங்க போகாதீங்கன்னு கால விழாத குறைய கேட்டேன். ஆனா கேட்கலையே. கடவுளே.
டாக்டர் அப்பாக்கு என்னாச்சு? கரெக்டான டைம்ல கொண்டு வந்தது நல்லதா போச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கும். ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்தவரை ப்ரோக்ராம் காமிச்சிருக்கீங்க. பயப்பட ஒண்ணும் இல்ல. ஒரு வாரம் இங்க இருக்க வேண்டியது இருக்கும். இந்த பில்ல கவுண்டர்ல கொடுத்துருங்க. அம்மா 5000 ரூபாய் கட்டணும். 5000 ரூபாயா? இப்ப என்ன பண்றது? அந்த பில்லை கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். கொடுங்க. என்னாச்சுப்பா, கண்ணு முழிச்சிட்டாரா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல உடனே இந்த காசை கொடுக்கணும். பாக்ஸ்ல இருக்கிற ஃபாத்திமாவோட வளையல் சேனியும் எடுத்துட்டு வாங்களேன். அவ இறந்து 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வளையலையும் செயினையும் இது வரைக்கும் அடகு வச்சதே இல்லையப்பா. அந்த நகையை வச்சு ஐயாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அதால ஒரு குடும்பமே நல்லா இருக்கும். தானம் பண்ணி மட்டுமே வாழ்ந்த மனுஷன் அவரு. நாம இப்ப தங்கியிருக்கிற இடம் கூட அவரால நமக்கு கிடைச்ச இடம் தானம்மா. அது நமக்கு தெரியாதாப்பா. ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம உன்னை சிசியனாக்கி பெரிய கலைஞனா ஆக்குனவர் அவரு. அவங்க நமக்கு திருப்பி தரலனாலும் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அது போதும் நமக்கு. நீ வா. குடிக்க கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் குடிச்சா அது தப்பு தானே? அனுபவிக்கட்டும். பத்தாததுக்கு 2 பொம்பளை பிள்ளை வேற. இவளுகளை யார் பார்த்துப்பாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? அண்ணா, நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நான் செத்தா கூட நீங்க வர வேண்டாம். தெரியும், என்னோட உதவி உனக்கு தேவைப்படாதுன்னு தெரியும். நீங்க ஜாலியா படுத்திருந்தா போதும் இல்ல? நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும்ல? சரக்கு வேணும்னாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. இல்ல, உதவி பண்றவங்களுக்கு என்ன நஷ்டம்? பார்க்க அழகா இருக்கிற பொண்ணுங்க இருக்கும்போது உதவி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் நிறுத்துறியா? இனி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. என்ன நீ ஏமாத்தின குடும்ப சொத்துல ஒரே ஒரு பாகம் இருந்தாலே என்னோட பொண்ணுங்க ராணி மாதிரி வாழுவாங்க. அவளுங்களை பத்தி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? போடா இங்க இருந்து. என் பொண்ணுங்களை பாத்துக்க எனக்கு தெரியும். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. தெரியும்டா, எங்க உதவியெல்லாம் உனக்கு தேவையில்லை. கண்டவெல்லாம் நம்ம குடும்பத்தை வந்து பாத்துக்கிறான்ல. மானம் போகுது, வெளியில தலகாட்ட முடியல. முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. நீ இன்னமும் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தானா அண்ணனும் கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா படுங்களே. டாக்டர் உங்களை அதிகமா பேசக்கூடாது சொல்லியிருக்காருல. சும்மா இங்க வந்து சத்தம் போட்டு அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன். குடிச்சு சாக கிடந்தாலும் வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பேசுறா? பெரியப்பா, தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. உடம்பு முடியாம இருக்கிறவரை கொல்ல பாக்குறீங்களா என்ன? உங்க குடும்பத்துல இருந்து ஒத்த பைசா கூட எங்களுக்கு தேவையில்ல. வாழ வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டோம். எதுக்குடி இப்படி வாயாடிக்கிட்டு இருக்க? 4 காசுக்கு துப்பு இல்ல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மான ரோசன்லாம் சொல்றது கடையில எல்லாம் வாங்குற விஷயம் கிடையாதுடி. இங்க வாப்பா. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உடம்பு இன்னும் சரியாகலங்க. அதெல்லாம் சரியான வரைக்கும் போதும். எனக்கு இப்பவே நம்ம வீட்டுக்கு போ. ஐயா, இந்த நிலையில எப்படி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்? நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். உன்னால முடியலன்னா சொல்லு, டாக்டர் கிட்ட நான் போய் பேசிக்கிறேன். நீ எனக்கு மகனாவோ இல்ல மருமகனாவோ பிறக்க கூடாதான்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். நீ எனக்கு வெறும் சிஷியன் மட்டும் கிடையாது, என்னையும் என் குடும்பத்தையும் தாங்குற மிகப்பெரிய தூண் நீ. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். இருந்தாலும் நான் உன்கிட்ட என்னங்க ஐயா? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வராதப்பா. என் பொண்ணுங்களுக்கு அது கெட்ட பேரை உருவாக்கிடும். என்னப்பா பேசுறீங்க? இவர் உங்களுக்கு சிஷ்யன் மட்டுமா? இந்த குடும்பத்துல அவரும் ஒருத்தர் தானே? எல்லாம் எனக்கும் தெரியுமா. இவன் மறுபடியும் இங்க வந்தா அது உங்களுக்கு தாம்மா கெட்ட பேராகும். என் பிள்ளைங்க பட்டினி கடந்து செத்தா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறத நான் கேட்டா அப்ப அவளை தாங்கிக்க முடியலம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அண்ணன் பேசிட்டு போனதை நீங்க கேட்டீங்கல்ல. ஐயா, நான் போறேன் ஐயா. அவங்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. அவன் நம்ம பிள்ளைங்கள கூட பிறந்தவங்க மாதிரி தானே நினைக்கிறான். அதெல்லாம் சரிதான். ஆனா நாமளும் இந்த சமூகத்துல வாழணும் இல்ல அம்மாடி. உயிரே போனாலும் மானத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. தேவதேவா, மகாதேவா, என் பொண்ணுங்களை
நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ தான் கவனமா பார்த்துக்கணும். எந்த கஷ்டமும் வராம எல்லா இடத்துலயும் நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அப்பாவை வெளியே எங்கேயா உட்கார வைமா. வாங்கப்பா. நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா. இங்க நல்லா காத்து வருது. அப்பா இங்கேயே உட்காந்துருக்கேன். சொந்தக்காரங்க வர லேட் ஆகும். காலையில கோயம்புத்தூர் போயிருக்காங்க. செய்தி சொல்லியிருக்கோம், சீக்கிரம் வருவாங்கன்னு நம்புறோம். பாடி எடுக்கிற நேரம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் போப்பா. எனக்கு ஐயாவோட முகத்தை பார்க்குற சக்தி இல்லம்மா. நீ கஷ்டப்படுறதுக்காக போகாம இருந்தா ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? அந்த அம்மாவுக்கும் பசங்களுக்கும் ஆறுதல் சொல்ல உன்னை தவிர யாரு இருக்கா? நீ சீக்கிரம் போப்பா. இல்லம்மா, நான் போக மாட்டேன். அட கடவுளே, உனக்கு என்னடா ஆச்சு? இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எங்க ஐயாவுக்கு கொடுத்த வாக்கு நான் காப்பாத்துறேன். பத்மாவதி இன்னுமா கிளம்பல? அவன் கொடுத்து வச்சவன் சீக்கிரம் போயிட்டான். என்ன இருந்தாலும் சடங்கு முடிஞ்சது. அவனோட சிஷ்யன் வந்தானா? பெரிய கதகளி டான்ஸ்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? செத்த உடனே வந்தாங்க, மூஞ்சியை காட்டிட்டு போயிட்டாங்க. யாராச்சும் திரும்பி பார்த்தாங்களா? இல்ல. சிஷ்யன்னு சொல்லி எதுக்காக எல்லாத்தையும் ஏமாத்தணும்? ஏமாத்தாம வாழ முடியாதுல்ல. இந்த நேரத்துல இப்படியா பேசுவாங்க? வேற எப்படி பேசுறது? நான் படிப்பை நிறுத்திடலாமான்னு இருக்கேம்மா. எனக்கு நீ ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு யோசிக்கிறேன். நீ படிப்பை நிறுத்த வேண்டாம், படிக்கணும். நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது அப்பாவோட பெரிய ஆசை. நீங்க எப்படிக்கா இப்படிலாம் சொல்றீங்க? எப்படி படிக்கிறது? எங்க பணம் இருக்கு? அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு நான் எப்படி பணம் ரெடி பண்ணேன்? மறுபடியும் அந்த ட்ரூப்க்கு நீங்க போறீங்களா? நாளைக்கே போய் நான் மாஸ்டரை பார்க்க போறேன். அதெல்லாம் வேண்டாமா. அவர் ரொம்பவே மரியாதையானவருமா. வாழ்றதுக்காக எல்லாரும் ஒவ்வொரு தொழில் பண்ற மாதிரி அவர் ஆடி குடும்பத்தை காப்பாத்துறாரு. புது ரிகர்சல் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்தது நல்லதா போச்சு. முன்னாடி நம்ம பண்ண மாதிரி புராண கதை இல்ல. அதெல்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிக்கிறது இல்ல. இது ஒரு புது சப்ஜெக்ட். தேவலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்க வந்த அப்சரஸோட கதை. பேரு கவிதா. அந்த கவிதாவா ஆக வேண்டியது நீ மட்டும்தான். வா. இவங்க தான் நம்ம புது ஹீரோயின். அட, நம்ம மாதவானனோட பொண்ணு. இன்னில இருந்து நம்ம ட்ரூப்ல இவங்க தான் கவிதா. மாஸ்டர், இது வரைக்கும் இந்த ரோல் எனக்குன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்போ என்னாச்சு? அதெல்லாம் பரவாயில்ல. அப்பப்ப கேரக்டரை மாத்தி பண்ணுவோம். இப்போதைக்கு நீ கவிதாவுடைய தோழியா பிரபாவோட வேஷத்தை போடு. அப்சரஸோட பாகத்தை பின்னாடி பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த போர்ஷன் கிளாசிக்கல், வேஷமும் வேற, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அந்த கொய்த்துக்காரங்கள்ல அவங்கள ஒருத்தரா இருக்கிற போர்ஷனை பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா? உனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுச்சா? அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்களா? அக்கா இப்போ அந்த ஜெயபாலன் தேட்டர்ஸ்க்கு தான் போறாங்க. அந்த ராஜா சார் ட்ரூப்லையா? ஆமா. நீங்க ஏன் வீட்டுக்கு வரதே இல்ல? அப்பா அன்னைக்கு அப்படி சொன்னதுனாலயா? ஐயா சும்மா எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் மனசு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க எல்லாமே நல்லதுக்காக தான். சரிம்மா, நீ இப்போ. சரி. எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? 10:30. 8ஆம் தேதி வேற ஊர்ல ப்ரோக்ராம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் அதை முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன்.
ஆர்டிஸ்ட்லாம் இருக்க ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சாயத்து பிரசிடென்டோட வீடு கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நாங்க அரேஞ்ச் பண்றோம். சரி, அப்போ நாங்க வரோம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருமா, அட உட்காருமா. பாத்தியா, ப்ரோக்ராம்லாம் நல்ல புக் ஆகுது. அப்புறம் இந்த ட்ரூப்காக உன்னோட பேரை நான் மாத்த போறேன். பேரை மாத்த போறீங்களா? இப்ப இருக்கிற பேரு பழைய பேரா இருக்குமா? நாடகத்துல அப்படி கூப்பிட முடியாது இல்லையா? அதனால அந்த பேரை எடுத்துட்டு கவிதான்னு மாத்துறேன். அத பண்ணிதான் ஆகணுமா? கண்டிப்பா. கவிதான்னு உன்னை சொல்லும் போது அதுல ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஒரு அழகான பொண்ணை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். பார்த்தல்ல, புது பேரை அனௌன்ஸ் பண்ண உடனே எவ்வளவு ப்ரோக்ராம் புக் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. ஆனா நேர்ல கூப்பிடும்போது ஸ்வப்னானே கூப்பிடுங்க. இந்தா 2000 ரூபா இருக்கு. இதை அட்வான்ஸா வச்சுக்க. ப்ரோக்ராம் வரும்போது நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் போகும்போது ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கணும். அங்க போய் ட்ரெஸ் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால தான் வெளியூர்னா அங்க போய் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். என்னால கவனிக்க முடியாது. இந்த மாசம் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. சொல்லாம எங்கேயும் போயிடாதம்மா. என்ன திடீர்னு சொல்லிருக்கீங்க? மாஸ்டர் இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லைன்னு சொன்னாரு. இன்னைக்கு காலையில தான் புக்கிங் ஆயிருக்கு. டவுன்ல தான் ப்ரோக்ராம். நல்ல பட்ஜெட் ப்ரோக்ராம்ங்கிறதுனால மாஸ்டர் விட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே வேன் கொண்டு வரல? வேன் ஒர்க் ஷாப்ல இருக்கு. இந்த காரை வச்சு தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கேன். மத்தவங்க எல்லாம் எங்க? மாஸ்டரும் பசங்களும் ஃபர்ஸ்ட் ட்ரிப்லேயே போயிட்டாங்க. சில பேர் நேராவே வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வரணும்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அம்மா வந்ததும் சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. இந்த வீடு தானா? ஆமா, மாஸ்டரும் பசங்களும் உள்ள இருக்காங்க. வாங்க. உள்ள வாங்க. மாஸ்டரும் மத்தவங்களும் எங்க? உள்ள இருக்காங்க. நான் ரங்கநாதன், குன்னூர் ரங்கநாதன். நீதானே நடன கவிதா? இல்ல, நான் ஸ்வப்னா. மாஸ்டரும் பசங்களும் எங்க? இங்க இருக்கிற மாஸ்டரும் பசங்களும் எல்லாம் நான் தான். நான் இப்பவே திரும்பி போகணும். இந்த ராத்திரிலையா? இந்த நேரத்துல இங்க இருந்து போனன்னு வை, உன் போன கூட திருப்பி கிடைக்காது. ரங்கநாதன் சார் நினைச்சா நீ எங்கேயோ போயிடலாம். அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிற டான்சர்ஸ் எல்லாரும் சாரோட கான்டாக்ட்ல இருந்து வந்தவங்க தான். எனக்கு அப்படியெல்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்ல. என்ன திரும்பவும் வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. ஒரு ஆட்டக்காரிக்கு திமிரு இருக்க கூடாது. அவ மரியாதை தெரிஞ்சவளா இருக்கணும். நான் ஒன்னும் ஆட்டக்காரி இல்ல. ஆட்டக்காரினா பொய்யான பாவனை காட்டி நடிக்கிறவன்னு அர்த்தம் இல்ல. ஆட்டம்னா நடனம், நடனம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். நம்ம மதுரை கோவில் மண்டபத்துல உன்னோட நாட்டியத்தை பார்த்தேன். உன்னோட நடன திறமை ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ஆடுற நடனத்தை நான் மறுபடியும் பார்க்கணும். அதுக்கு தான் நான் உன்னை இங்க வர வச்சேன். என்னோட நாட்டியத்தை பார்க்கணும்னா அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு ட்ரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்க வந்து பாருங்க. குட், புத்திசாலி. உன்னோட திமிர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கலைஞன்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா பொது மேடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஆடுற நீ
ஏன் முன்னாடி மட்டும் ஏன் ஆட மாட்டேன்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு நடன கலைஞர் தான். அதுக்காக தனிப்பட்ட ஒருத்தருக்கு நடனம் ஆடி காட்ட நான் ஒண்ணு தேவதாசி இல்ல. சபாஷ். ஒரு ஆட்டத்துக்கு கிடைக்கிறத விட 10 மடங்கு பணம் நான் தரேன். ஏன் முன்னாடி நீ நாட்டியம் ஆடணும். சொல்லு, எவ்வளவு வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன போக விட்டீங்கன்னா போதும். அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? சொல்லிதானே வர வச்சேன். என்னை பத்தி உனக்கு தெரியுமா? குன்னூர் ரங்கநாதனுக்கு சங்கீதமும் நடனமும் ஆத்மால ஒரு பாகம். உனக்கு அது தெரியாதுன்னா உதயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி அவன் நிறைய பேர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். உங்க முன்னாடி தான் கொண்டு வந்து நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ரோகிராம்னு சொல்லிதான் இவர் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவங்க சொல்றது உண்மையா? அது உண்மைய சொன்னா இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சுதான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்றேன். போறதுக்கு முன்னாடி உங்க நடனத்தை நான் பார்க்கணும். நடனம் ஆடிதான் நான் வாழ்றேன். அதுக்காக காசுக்காக நடனம் ஆட நான் தயாரா இல்ல. நில்லுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் இந்த ரங்கநாத அடைஞ்சிருக்கான். ரங்கநாத பங்களாக்கு வந்த எந்த பொண்ணும் என்னை எதிர்த்து பேசினதில்லை, எதிர்க்கவும் கூடாது. நடனம் ஆட கால்ல கட்ட சலங்க வேணும்ல, இந்த தங்க சலங்கை. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நடனத்தோட பாவனைகளை நல்லா தெரிஞ்சவ. அதுதான் என்னுடைய ஆர்வத்தை அதிகமா தூண்டிச்சு. இந்த சலங்கையை கட்டிக்க. தெய்வ சந்நிதியில நடனம் ஆடினாலும் தெருவில் நடனம் ஆடினாலும் நன்கொடையா கொடுக்கிற எந்த விஷயத்தையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. யோசிக்காத, கட்டிக்க. இல்லன்னா நீ இங்க இருந்து போக முடியாது. வரேன். சரி, ரொம்ப நன்றி. ம். அது ரங்கநாதன் தானே? குன்னூர் ரங்கநாதன். ஆமா. ஸ்ரீதேவி, அம்மாக்கு என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? அது நான் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க ட்ரூப்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. நாளைக்கு திருச்சி பக்கத்துல இருக்கிற கோவில்ல ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்றதுக்கு. நீங்க ப்ரோக்ராம்க்கு போயிருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் என்ன ப்ரோக்ராம்னு கேக்குறாரு. நேத்து ப்ரோக்ராம் எதுவும் புக் பண்ணலன்னு சொன்னதும் தலை சுத்தி அம்மா கீழே விழுந்துட்டாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாடி, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அவன் ஒரு துரோகி. கடவுளே, நாங்க 3 பேரும் விஷம் குடிச்சு சாகணுமா? இல்லம்மா, கடவுள் காப்பாத்திட்டாரு. அப்படி ஏதாவது நடந்திருந்தா நீங்க என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. மரியாதையா வாழ்ந்தவரோட பொண்ணு மண்ணா மானம் எழுந்தா ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படிக்கா நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க? கடவுள் மாதிரி ஒருத்தர் என்ன காப்பாத்தினாரு. நாங்க கிளம்புறோமா. அதான் போனவ வந்துட்டால. இதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இங்க? தேவையில்லாம எங்களை ஊரு முழுக்க சந்து சந்தா சுத்த விட்டுட்டீங்களேம்மா. பரவாயில்ல, புது தொழிலா? குன்னூர் ரங்கநாதன் கார்ல வந்திருக்காங்க. அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியும். வெளிய போங்கடா, வந்துருவானுங்க பேசுறதுக்குன்னு. கிளம்புங்க. இனிமேல் கூப்பிடுவீங்கல்ல? அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஒண்ணுன்னா அவங்க 4ஆ பேசுவாங்க. அக்கா, போகட்டு விடுமா. நாம அவனை தேடி போகலையே. நடக்க வேண்டியது கண்டிப்பா நடந்தே தீரும். இல்ல, கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் ஒண்ணும் நடக்கலல்ல. அதுவே எல்லாரும் பெரிய விஷயம்னு நினைச்சுக்குங்க. என்ன? நிறுத்து. இங்க வா. இந்தா, உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம். எக்ஸ்ட்ராவா ஒரு 500 ரூபா இதுல இருக்கு. தப்பா எடுத்துக்காத. இதுக்கப்புறம் இந்த ட்ரூப்ல உன்னை வச்சுக்க முடியாது. நீ இங்க இருந்தா இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? நீ தப்பா நினைக்காதம்மா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தான் எல்லாரும் பேசுறாங்க. இந்த ட்ரூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல.
இந்த நீ போலாம் வாங்க. ரிகர்சல் முடிஞ்சு வரியா? என்னாச்சு? என்ன ட்ரூப்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பிட்டாங்களா? நான் அந்த ட்ரூப்ல இருந்தா மத்த பொண்ணுங்களுக்கு கெட்ட பேர் வருமா? ஐயோ, என்னம்மா இது? கண்ட நாயங்க அது இதுன்னு எதையோ பேசுறதுக்காக உன்னை பத்தி தெரிஞ்சவங்க அதை நம்புவாங்களா? நம்புறவங்களும் இருக்காங்க, உண்மை என்னன்னு தெரியாம கண்டபடி பேசுறவங்களும் இருக்காங்க. அந்த உதயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ போமா. அவளை கூட்டிட்டு எங்கடா போன? ஐயா இறந்துட்டாங்கன்ற காரணத்தினால அவளுக்கு யாருமே இல்ல நினைச்சியா? ஓ, அப்ப நீ தான் அவளை பாத்துக்கிறியா? அவளையும் அவ தங்கச்சி நீ தானே வச்சிருக்க? வேணாம்ப்பா, அவனை விட்டு. அப்பாவி ஏழை பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற வேலையை இதோட நீ நிறுத்தலன்னு வச்சுக்க. அடிச்சு பல்லல உடைச்சிட வேண்டாம். மனசார நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு? வெளியே அனுப்புனா மானத்தை வாங்குறீங்க. சாயங்காலம் கார் வருது, பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் திருப்பி விட்டுறாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு மானமே போகுது. நெருப்பில்லாம புகையுமா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நீங்களே போய் சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. எங்களை நிம்மதியா வாழ விடுங்களேன். அம்மாடி, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க வாழ முடியாது. இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது போங்க, எப்படியாவது வாழுங்க. ஓ, இந்த ஊர்ல எங்களோட பேரை கெடுத்துட்டு இந்த வீட்ல இருந்து எங்களை அனுப்பிட்டு இந்த வீட்டையும் நீங்க அபகரிக்க பாக்குறீங்களா? உங்க என்ன யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. வாய மூடு. நீங்க பண்றதுக்கு எல்லாத்தையும் வெட்டி போடணும். வெட்டி போடுவீங்களா? போடுங்க பாக்கலாம். மரியாதை வெளியில வாய போடுங்க. மூடு. வாயாடி. மானங்கட்ட குடும்பம். கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் பெரியப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. பெரியப்பாவா? பெரியப்பா துரோகி. போட்டு விடுமா. நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேத்தி வை. எதுக்கு விளக்கேத்தணும்? எதுக்கு சாமி கும்பிடணும்? கஷ்டத்தை தவிர ஏதாவது நல்ல விஷயம் இந்த வீட்ல இருக்கா? என்னால முடியாது. அறிவு கெட்டவளே, கடவுளை குத்தம் சொல்றியா? எதுக்காக அழுதுட்டு இருக்க? இப்படி எல்லாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது. ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கும். அம்மாவும் பொண்ணுங்களும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க வரலாமா? சொப்னாவை யார் யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு அந்த மாஸ்டர் வெளியே அனுப்பிட்டாரு. அத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். முஸ்தபா சொல்லி தான் நானும் வந்தேன். என்ன விஷயமா?
நம்ம பக்கத்து தெருவில் உள்ள டான்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க டான்ஸ் சொல்லி தரத்துக்கு ஒரு டீச்சர் வேணுமா. நம்ம சொப்பனத்தை பத்தி முஸ்தபா சொல்லியிருக்கான். நீங்க விருப்பப்பட்டா மட்டும் அனுப்பி வைங்க. இதுக்கு மேலேயும் அவ எங்கேயும் போக வேண்டாம். இதனால போற இடத்துல எல்லாம் கெட்ட பேர் தான். அதனால இவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடைச்சா இவளை கட்டி கொடுத்துடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நல்லது. நானும் அதைத்தான் யோசிச்சேன். வரதட்சணை நகை நட்டுன்னு இல்லாம யார் வந்து இவளை கட்டிக்குவாங்க? நகை வரதட்சணை எதுவும் வேண்டாம். நல்ல குடும்பத்துல பிறந்த அழகான ஒரு பொண்ணு தான் வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். மாதவ அண்ணனோட மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எதுவும் விசாரிக்கிறதுக்கே இல்லை. இனி முகூர்த்த நாள் குறிச்சா போதும். அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தத்தை பார்த்துட்டு கோவிந்தன்ட்ட கொடுத்து அனுப்புறேன். அப்படியே ஆகட்டும். சரி, நாங்க கிளம்புறோம். நல்ல வேலை, அந்த கடவுளோட புண்ணியத்தால சொப்னா தப்பிச்சா. வந்தவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும். ஐயா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காரு. அப்புறம் சொப்னாவோட கல்யாணத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்ல. அத கேட்கணுமாமா? அவங்களுக்கு நம்மள தவிர வேற யாரு இருக்கா? அம்மா, அந்த ஆள் வந்திருக்காரு. யாரு? அன்னைக்கு என்ன கார்ல கொண்டு வந்து விட்டார்ல, அவர்தான். ரங்கநாதன். அவரோட கார் தான் நினைக்கிறேன். ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினவர் தானே? அதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு கார்ல என்ன இங்க இறக்கி விட்டதால ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசினாங்கன்னு நீங்க மறந்து போயிட்டீங்களா? அவரை உள்ள கூப்பிட்டு பேசினீங்கன்னா மறுபடியும் வருவாரு. அப்புறம் இந்த ஊர்ல வாழவே முடியாது. நான் ரங்கநாதன், குன்னூர் ரங்கநாதன். உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. நான் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன், அப்பா கூட. குன்னூர் விஸ்வநாராயணன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கவிதைக்கும் பாட்டுக்கும் பெரிய ஆளா இருந்தாரு. என்னோட அப்பா. அவருக்கு பிறந்தது நாங்க 3 பேர். அதுதான் எங்க 3 பேருக்கும் பேர் வாங்கி கொடுத்தது. 3 பேர்ல நான் தான் இளையவன். ஐயோ, எனக்கு ஞாபகமே இல்ல. இப்படி உட்காருங்க. மாதவண்ண இறந்தப்போ வர முடியல. அப்ப நான் சென்னையில இருந்தேன். அப்பாவுக்கு மாதவண்ணனா ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட பிறந்த நாளுக்கு எல்லா வருஷமும் வீட்டில் மாதவண்ணனோட நடனம் இருக்கும். அப்பாவோட மடியில் உட்காந்துதான் நான் மாதவண்ணனோட நடனத்தை முதலா பார்த்தேன். குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? எதுவும் வேண்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல் தடவையா வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். உங்க பொண்ணை பார்க்க தான் நான் வந்தேன். அவ இங்க இல்ல, பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கவிதாவை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. என்னால் அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. என்னால் மாதவண்ணனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா என்னை விட்டு போன எங்கள் அப்பா கூட என்னை மன்னிக்க மாட்டாரு. பெண்கள் மட்டும் இருக்கிற இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா யாரையாவது அனுப்பி விடுங்க. என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க. உங்க மக வந்தா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னு. அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? என்ன தேவை இருந்தாலும் தயங்காம கேளுங்க. ஹலோ, நாங்களும் இங்க ஒரு கச்சேரி ட்ரூப் ஆரம்பிக்க போறோம். உங்களை தான் புக் பண்ணலான்னு இருக்கோம். ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க. அக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, தங்கச்சி வந்தாலே போதும். அக்கா ரொம்ப பிஸியா இருப்பால. உங்க வீட்லயும் அம்மா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணுங்க. போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ற உங்களோட அக்கா தங்கச்சிங்க தான் கண்டவன் கூட ஓடி போறதும் கண்ட விஷயங்களை பண்றதும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுனீங்க, அடிச்சு பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. வீட்டுல யாரும் இல்லையா? என்னாச்சு? முகூர்த்த தேதி சொன்னாங்களா? முகூர்த்தமா? என்ன எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க. ஏன் எல்லாரும் உயிரையும் எடுக்கிறீங்க? என்ன என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அது அந்த ரங்கநாதன் பங்களாவுக்கு போயிட்டு வந்த பொண்ண அவங்களுக்கு வேணாமா. கடவுளே, எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடவுளை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவரு ஒரு பாவம். அவங்க என்ன அடிக்காத குறைதான்.
எங்க ப்ரோக்ராம் போனாலும் அந்த ஆளோட ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. நம்ம பாலு ஸ்டேஜ்ல இருந்து ஓடும்போது கீழே விழுந்து காலை உடைச்சிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எங்களால ப்ரோக்ராம் வர முடியாது. எங்களுக்கு எங்க வாழ்க்கை தான் முக்கியம். எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமா தெரியும், எல்லாத்துக்கும் அந்த ஆள் தான் காரணம். யாரு? குன்னூர் விஸ்வநாராயணனுடைய இளைய பையன் அந்த ரங்கநாதன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ண வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு பதிலா உன்னை ட்ரூப்ல மறுபடியும் சேர்த்துக்கிறேன். யாரோட மிரட்டலுக்கும் பயந்து என்ன மறுபடியும் ட்ரூப்ல எடுக்க வேண்டாம். அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ரங்கநாதனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி சொல்லாதம்மா, அவர் அடிக்கடி இங்க வந்து போறாருன்னு தானே கேள்விப்பட்டேன். கேக்குறது எல்லாம் கண்ணு மூடி நம்புறதுதான் உங்களோட பிரச்சனை. இது வரைக்கும் 2 தடவை தான் வந்திருக்காரு. உங்க ட்ரூப்ல இருக்கிற ஒருத்தன் என்ன கச்சேரி இருக்குன்னு நம்ப வச்சு கூட்டிட்டு போன அடுத்த நாள் என்ன இங்க கொண்டு வந்து விட்டாரு. அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்க கூட உங்களால முடியலல்ல? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. முருகன் வந்து அவனை நல்லா அடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, கடைசியில அவன் தப்ப ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். இதுக்கப்புறம் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நாளைக்கே ட்ரூப்புக்கு வந்துரு. வேண்டாம், உங்க தயவுக்கு ரொம்ப நன்றி. இனி நான் எங்கேயும் வரமாட்டேன். ரங்கநாதன்ற ஒருத்தர்கிட்ட உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அதுக்காகலாம் என்ன ட்ரூப்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி. சரி, நான் கிளம்புறேன். அக்கா அக்கா, என்ன இவ்வளவு வேகமா வர? அது உனக்கு இவர் யாருன்னு தெரியுமா? அது எப்படி தெரியும்? சின்ன வயசுல பார்த்தது இல்லையா? நான் உங்க அம்மாவோட தூரத்து சொந்தத்துல சின்ன தம்பி. நான் வீட்டுக்கு போய் கேட்டா நீங்க இங்கே வந்திருக்கதா சொன்னாங்க. அதான் இங்கே வந்து பாத்திரலான்னு வந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் காலம் கடத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நன்றே செய் அதையும் இன்றே செய்யும் சொல்லுவாங்களே, அதுலயும் சுபகாரியத்தை ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. ஒரு சுபகாரியத்தை கோயில் வாசல்ல வச்சு சொல்றது ரொம்ப புண்ணியம் இல்லையா? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியாதுக்கா. உன் பொண்ணோட கல்யாண விஷயமா தான் வந்திருக்கேன். 2-3 சம்பந்தம் கைகூடி வந்து அப்புறம் கலைஞ்சு போயிடுச்சான்னு கவலைப்படாதீங்க. போனது போட்டோம், யோகங்கிறது கைகூடி வரும். இப்ப ஒரு கல்யாணம் நடத்துற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்பெல்லாம் நிறைய வரதட்சணை கேக்குறாங்க. அதெல்லாம் நீ அக்கா கவலைப்படாத. பையன் எதுவும் வேணான்னு சொன்னா? அப்ப வயசான ஆளா? அப்படிதானே? ரொம்ப வயசெல்லாம் கிடையாதுக்கா, வெறும் 30 வயசு தான். இதெல்லாம் ஒரு பெரிய வயசா? அக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத சம்பந்தத்தை நான் உன்கிட்ட வந்து சொல்லுவானா? உண்மையை சொல்லணும்னா நம்ம பொண்ணுக்கு ஏத்த அருமையான மாப்பிள்ளை. இங்க பாரு வாசு, இதுதான் அந்த பொண்ணு. நீ ஏதாவது பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டா நாங்க எல்லாரும் வெளில போறோம். அதை விட்டுட்டு நான் பொண்ணுகிட்ட பேசல, என்னை பேச விடல, நேரம் இல்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. என்னாச்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே எனக்கே தெரியும் என் பொண்டாட்டிக்கு முன்னாடி 4 பள்ளி இல்லைன்னு. உங்க பேரு சொப்னா தானே? ப்ரீ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிதானே? இங்க பாரு வாசு, இவங்க அப்பா மிகப்பெரிய கலைஞன் இல்லையா? பொண்ணும் அதே மாதிரியே கலையை கைவிடாம இருக்கா. பாட்டும் நடனம்னு சும்மா தூள் கலப்புறா. கலைச்செல்வின்னு பட்டம் வாங்கினவன். இங்க பாருமா, நீ வாசுகிட்ட ஏதாவது பேசணும் விருப்பப்பட்டா சொல்லு, நாங்க எல்லாரும் வெளில நிக்கிறோம். எதுவும் இல்ல. இங்க பேசணுங்கிறதுனாலயா? இது நல்லா இருக்கே. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எந்த பேஸ்ல பல் தேய்க்கிறீங்க, எந்த சோப் போட்டு குளிப்பீங்க, குடிக்கிறீங்களா இல்ல கஞ்சா அடிக்கிறீங்களா, சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையா? இருந்தாலும் என்னை பத்தி நானே சொல்றேன். நான் எல்லாத்தையும் ஓப்பனா பேசுற கேரக்டர். எனக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அண்ணன் ஸ்கூல் டீச்சரா இருக்காரு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா இருக்காங்க. அப்பா இறந்து போயிட்டாரு. நான் கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் வயசாயிடுச்சு. உங்களை பார்த்த உடனே இன்னும் நான் லேட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணன்கிட்ட சொல்லி அனுப்புங்க. அக்கா, நீ கொஞ்சம் உள்ள வாயேன். அம்மாடி நீ வாமா. அப்படி உக்காருக்கா. நிறைய பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வந்தவன் தான் இந்த வாசுதேவன். ஒரு பொண்ணையும் அவனுக்கு பிடிக்கல. பொண்ணு கொஞ்சம் கலரா இருக்குன்னு விருப்பப்பட்டவன். அவன் உன் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொத்து பத்துக்கு குறைவே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அதுதான் அவனோட தேவை. இதுக்கு மேல நீ எதையுமே யோசிக்காம பொண்ணை கட்டி கொடு. அது
கல்யாணம்னு திடீர்னு சொன்னா வரதட்சணை கல்யாண செலவெல்லாம். அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத. சீதனமா பொண்ணுக்காக ஒண்ணு நீ கொடுக்க வேணாம். சொத்து பிரிக்கிறப்ப அவளோட பங்கு அவளுக்கு கொடுத்துரு. அவங்க எதுவும் கேட்கலன்னாலும் நாம ஏதாவது கொஞ்சமாவது போடணும்ல. அது கூட நான் யோசிக்காம இருப்பேனா? என் பொண்ணுக்கு இப்போ 10 வயசு தானே ஆகுது. அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா இன்னும் 8லேருந்து 10 வருஷம் ஆகும். அவங்க அம்மா சாகிறப்ப கையில் ஒரு 20 பவுன் இருந்தது. அதை நான் தரேன். என் பொண்ணு கல்யாணத்தப்ப அதை நீ கொடுத்தா போதும்க்கா. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் ஒன்றும் நீ சொல்ல வேணாக்கா. ஆபத்து நேரத்தில் சொந்த பந்தத்துக்கு உதவி செய்யணும். அந்த நகை பூட்டியே கிடக்கிறதால எந்த புண்ணியமும் இல்லைல்ல. சொப்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு என் பக்கத்துல வரா. ரொம்ப அழகா அவ வெக்கப்பட்டு என் முன்னாடி வந்து நிற்கும்போது முதல்ல என்ன கேட்கலாம்? இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி. இதுக்கு முன்னாடி உனக்கு முன் அனுபவம் இருக்கான்னு காமெடியை கேட்டு பார்க்கலாமா? ஐயோ வேணாம், சீப்பா நினைச்சிருவா. அந்த காமெடியை புரிஞ்சுக்கலன்னா ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்த மாதிரி தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லுங்கண்ணே. என்ன வசந்தி, நீ என்னமா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க? நல்ல வேகமா சுறுசுறுப்பா கழுவி தூக்கி போடு வாசந்தி. நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும். உங்களுக்கு இங்க என்ன வேலை? இவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சமையல்காரங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல? இங்க பாருடி, நான் ஒரு கலைஞன். சமையல்காரி மட்டும் இல்ல, யாருக்கு முன்னாடி வேணாலும் போய் நான் கதை சொல்லுவேன். அதுதான் உண்மையான ஒரு நல்ல கலைஞனுக்கான அடையாளம். போறீங்களா? இல்லனா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. ஆமா மாமா. பெரிய பேச்சாளரு. வாங்க வந்து சாப்பிட்டு தூங்குங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இந்தா முதல் ராத்திரியில சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாது. எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பாலே இல்ல. யாருக்கும் இங்க ஞாபகமே இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் பால் இல்ல, பால்கோவா. வழக்கமா நாத்தனார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. அம்மா விட பொண்ணுதான் மோசம். 2 பேருக்கும் சண்டை போறதுக்கு காரணமே வேண்டாம். நீ போமா. கொஞ்சம் நில்லு. இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டிய உரிமை நாத்தனாருக்கு தான் இருக்கு. உன்னை யாரு கொடுக்க சொன்னா? ஓஹோ, அதுக்கு நீ இங்க இருக்கணும்ல. நீ எங்க போன? நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த உரிமையெல்லாம் பார்க்கவே இல்ல. தேவையில்லாத பேசாத, நீ போமா. மணப்பெண் கையில் பாலை எடுத்தபடி மெதுவாக சென்றாள். அவளை கண்ட மணமகன் பாடினான். பால் கொடுக்க வந்தவளே, நாளைக்கு எனக்கு பால் ஊத்த போறவளே, பால் கொடுக்க. கேடு போறீங்களா? நான் பாடினது பிடிக்கலையா? ஓ, பால் வேண்டாமே. இல்ல இதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்ல, அதனால தான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் எப்பவுமே பால்ல இருந்தானே ஆரம்பிக்கணும். இங்க உட்காரலாமே. உட்காரு. மணி இப்பதான் 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு இருக்கிற சுப முகூர்த்தத்துல தான் நம்மளுடைய முதல் ராத்திரி ஆரம்பிக்க போகுது. அம்மா கூப்பிடுறாங்க, இப்ப வந்துடுறேன். கூப்பிடுறதுக்கு நேரம் காலன்றது இல்ல. என்னம்மா? 9 மணி ஆகிறதுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டியா? வந்து பந்தல் போட்டவங்களுக்கு காசை கொடு. டேய், நீ வாடா. இந்த பக்கம். பந்தல் போட்டவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாமா? அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க? நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு வாசுக்கு தானே தெரியும். அது எவ்வளோன்னு கேட்டு நானே கொடுத்துக்கிறேன், நீ மேல போ. உங்களுக்காச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கே. அம்மா முத நாளே நீ ஆரம்பிச்சிட்டல. ஆமாண்டா, எதுவும் கேட்க கூடாதா? கோச்சிக்கிட்டியா? சாரி.
ஆ ரங்கநாதன் லெட்டரா? அன்புக்குரிய வாசுவுக்கும் மணப்பெண்ணுக்கும் உங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நடன கலையை போல ஆரம்பிக்கட்டும். காலப்பிழையோ ரொம்பவும் அவசரமோ இல்லாம அழகான ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் குன்னூர் ரங்கநாதன். இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரரு. இவர் பாட்டி கல்யாணம் பண்ணது ஒரு நடன கலைஞர, இந்த ரங்கநாதனோட தாத்தா. அந்த வழியில பார்த்தா இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். இவரு பெரிய பணக்காரரு, கலை ரசிகரு. ஆனா பொண்ணு விஷயத்துல இவர் ரொம்ப வீக்கு. புரிஞ்சுதா? என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேசினாரு. உனக்கு சிவப்பா இருக்கிற அழகான பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டாரு. நான் சிவப்பா அழகா இருந்தாலே போதும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரங்கண்ண மாமாவை என்கிட்ட அனுப்புனாரு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவரு தான். ஒரு நாள் ரங்கண்ணனை கூப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும். பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் இல்ல. ரொம்ப மரியாதையான மனுஷன். ரொம்ப கௌரவமா நடந்துப்பாரு. அவரை பார்க்கணுமே. அவரை எந்த பொண்ணு பார்த்தாலும் விரும்பிடுவாங்க. இல்ல நம்ம எதுக்கு இப்ப மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்தியா? ஓ, கை என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? அழகான பொண்ணுங்க கையெல்லாம் இப்படிதான் சில்லுன்னு இருக்குமா? என்ன இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க கை ஐயோ, பிடிச்சிருக்கீங்களா? முதல் முறையா பாக்குற பொண்ணும் கைய பிடிக்கிற பொண்ணும் நீதான். ஆஹா, காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்தாச்சு, குளிக்கிறாரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 5 பவுன். இந்த ஒரு செயின் மட்டும்தான் இருக்கா? இல்ல, இன்னமும் இருக்கு. நீ பார்த்தல. உடம்பு முழுக்க நகையை போட்டுதான் அம்மா என்ன அனுப்புனாங்க. கீர்த்தி அண்ணியும் அப்படிதான் வந்தாங்க. பெரிய அண்ணன் சாதாரண ஸ்கூல் டீச்சர், சின்ன அண்ணன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சொல்லி என்ன பிரயோஜனம்? வாசு அண்ணன் அழக பார்த்துதான் அப்படி பண்ணிட்டாரு. அது உங்களோட அதிர்ஷ்டம். 10 நாள் ஆச்சுன்னா அழகோட மகிமை குறைஞ்சிரும். விடிஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது. புது பொண்ணு இப்பதான் எந்திரிச்சு குளிச்சிட்டு வரீங்களோ? சீக்கிரமா போய் அடுப்படியில் இருக்கிற வேலையை பாரு. போ, போறத பாரு. உன் அக்கா போனதுக்கு அப்புறம் வீடு வீடாவே இல்ல. அதான் உண்மை. நான் சண்டை போடுறதுக்கு இப்ப ஆள் இல்லாம போயிடுச்சு. அக்காவை பொறுமையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, உனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளா அவளை வீட்டோடய வச்சுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காவுக்கு பண்ணிருந்தா எனக்கு போர் அடிக்காம இருக்கும்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் அந்த பக்கம் போறியா? நானும் போயிட்டேனா நீங்க தனியா செய்ய வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. அக்கா, அக்கா, இவ இன்னைக்கு கிளாஸ்க்கு போலியா? நீயும் மாப்பிளையும் வருவீங்கன்னு சொல்லிட்டு இவ போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸ்ரீ என்ன ரொம்ப அமைதியா இருக்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கீங்க. வயசுல நான் உங்களை விட சின்ன பொண்ணு. உருக்குல பேசினா அது நல்லா இருக்காதுல்ல. அப்படி எந்த ஃபார்மாலிட்டியும் வேண்டாம். நீ வந்து என்கிட்ட என்ன வேணா சொல்லலாம். ஐயோ, இவ சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன வாய் தெரியுமா? இவ கூட பேசி ஜெயிக்கவே முடியாது. வந்து வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. வா வா. இல்ல, எனக்கு ஒரு டவுட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கவி அக்கா கொஞ்சமா குண்டாயிட்டாங்க. வாசு மாமா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்காரு. என்ன விஷயம்? கல்யாணத்துல அலைஞ்சதுனால அப்படி இருக்கும் இல்லப்பா? நீ வாக்கா, நான் உன்கிட்ட பேசணும். வா, உட்காருப்பா. வா 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 உட்கார். போன வீட்ல என்ன விசேஷம்? வாசு மாமா எப்படி இருக்காரு? பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? பார்த்தால எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப கோவக்காரரா? நல்லா பேசுறாரா? அவரே பாவம், எப்பவும் ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அடேங்கப்பா, அதுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? மாமியார் எப்படி? பரவாயில்ல. அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏய், நாத்தனாரும் அவங்க குடும்பமும் எப்படி? எல்லார பத்தியும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே வரேன். அப்படியா? 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இவ எங்க மாமியார் வீட்ல இருக்கிறவங்கள பத்தி கேக்குறா. கேட்டிங்களாமா? வாசு மாமா பாவமா அக்கா சொல்றா. பாவம் மட்டும் இல்ல, உன்ன மாதிரி சேட்டையும் செய்வாரு. சேட்டை பண்ணுவாரா? சண்டைக்காரரா என்ன? சண்டைக்காரன் இல்ல, சேட்டைக்காரன். எல்லா விஷயத்திலயும் பங்க்சுவாலிட்டியோட அவர் இருப்பாரு. ஆம்பளைங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. 2 பேரும் எழுந்து வாங்க, சீக்கிரம் சமைக்கணும்ல. வா. போதும் போதும், வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுமா.
இப்படியே போச்சுன்னா வயிறுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொப்பை போட்டுரும். நீங்க அவ்வளவு ஒண்ணும் சாப்பிடவே இல்லையே. நீங்க சொல்ற பெரிய வயிறு அக்காவுக்கு வரும்னு தான் எனக்கு தோணுது. நேரம் இல்லாததுனால சரியா சமைக்க அப்படி முடியல. இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். அப்புறமா நான் நாளைக்கே போயாகணும். நாளைக்கே போகணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சில சடங்கெல்லாம் இருக்குல்ல, மறுவீடு அதெல்லாம் போயிட்டு வரணும்ல. சம்பிரதாயம் எல்லாம் பரவாயில்லம்மா, நான் நாளைக்கே ஆஃபீஸ் போயாகணும். கல்யாணத்துக்காக நான் நிறைய லீவ் எடுத்துட்டேன். வேணும்னா சொப்னா வேணா இங்க இருக்கட்டுமே. நானும் உங்க கூட வரேன். நீங்க தனியா இருப்பீங்கல்ல? இங்க இருந்து போய் 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பிரிஞ்சிருக்க முடியலையா? நீங்க போங்க மாமா, அக்கா இங்கே இருக்கட்டும். அது இல்ல ஸ்ரீ, நான் இல்லைன்னா இவருக்கு எந்த வேலையும் நடக்காது. எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். நீங்க போறதுக்கு முன்னாடி இவ்ளோ நாள் வாசு மாமா எப்படி இருந்தாரு? நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றது எரிச்சலா இருக்கு. ஒரு பைக் வாங்கிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பைக் வாங்குறதும் நல்லதுதான். அதுக்கான செலவுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்கினதுக்கு அப்புறம் அது இல்லாம எங்கேயும் போக முடியாது. இருந்தாலும் ஒரு பைக் வாங்கிடலாம். உன்னை பின்னாடி உட்கார வச்சு மோசமான ரோட்ல போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, வண்டி குண்டும் குழியில போச்சுன்னா நீ விழாம இருக்க என்ன கட்டி பிடிச்சுப்பல்ல, அதான் அதுக்காக தான் நான் சொன்னேன். அங்க பாருங்க, அது நம்ம சொப்னா தானே? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. இப்போதைக்கு நம்ம பைக் வாங்கிடுவோம், அப்புறம் போக போக ஒரு காரே வாங்கிடுவோம். சரியா? சொப்னா, 2 பேரும் எங்கேயோ கிளம்பிட்டீங்களா? இப்போ ட்ரூப்புக்கெல்லாம் போறது இல்லைல்ல? இல்ல. நீ போனதுக்கு அப்புறம் ராஜா மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன சொல்றீங்க? எங்க ட்ரூப்ல சொப்பன சுந்தரின்ற நாடகத்துல ஹீரோயின் தான் இந்த சொப்னா. வா போலாம். இருந்தாலும் உன்னோட கல்யாணத்துக்கு நீ என்ன கூப்பிடாம இருந்திருக்க கூடாது. சரி, வரேன். என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? உன்னோட உண்மையான பேரு சொப்னாவா இல்ல கவியா? நீ கச்சேரியில டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கியா? ஆமா. நீ எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்ல? நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. டான்ஸ் கத்துக்கிட்டேன்னு நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது சொன்னேன். நீ டான்ஸ்னு சொன்ன உடனே நான் பரதநாட்டியம் கதகளின்னு ஏதோ நினைச்சேன். நல்ல குடும்பத்துல இருக்கவங்க அதுதான் கத்துப்பாங்க. கச்சேரி அது ஒண்ணா? பரதநாட்டியமும் கதகளியும் தான் நானும் கத்துக்கிட்டேன். வாழ வழி இல்லாத போது டான்ஸ் மூலமா தான் நான் சம்பாதிச்சேன். அதுக்காக நான் எதுவும் தப்பு பண்ணல. அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவும் இறந்த பிறகும் தெரியாம இந்த வேலை செஞ்சேன். அது தப்பா? இது என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே? நான் வேணும்னு சொல்லாம இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு தான் நான் நினைச்சேன். அந்த ட்ரூப்ல இருக்க பொண்ணு சொன்ன உடனே நான் அதை சும்மா தான் கேட்டேன். நீ போய் இதுக்கெல்லாம் அழலாமா? உன் புருஷன் தானே கேட்டேன், வேற யாரும் இல்லைல்ல? கொஞ்சம் சரிங்க. உன்னோட அழகான 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வருது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி, கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாருடா சோம்பேறி பயலே. 4 மணி நேரமா இதையே தான் நோண்டிக்கிட்டு இருக்க. இதை எடுத்து அந்த பக்கம் வை. நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இல்லைன்னா என்ன? நான் தானே அனுபவிக்க போறேன். உனக்கு என்ன? டேய் நில்லுடா. நேத்தே வரணும் தானே இவளை கூட்டிட்டு போனேன். கல்யாணம் எதுக்குடா பண்ணாங்க? இவ கூட ஊர் சுத்துறதுக்கா? இவ கூட ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சது. நிர்மலா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளும் மச்சானும் இங்க இருந்து எத்தனை வாட்டி போயிருக்காங்க சொல்லுங்க? நிர்மலாவும் இவளும் ஒன்னா? இங்க பாரு, ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. நீ எப்பவும் உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்காத. இங்க இருக்கிற காசை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு செலவு பண்ணலான்னு தானே. நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பட்னியா இருந்தாங்க? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாங்குற சம்பளத்தை வச்சு இங்கேயும் அங்கேயும் நான் சேர்த்து செலவு பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் மகாராஜா பையல தெரிஞ்சுக்கோங்க. உன்கிட்ட சொன்னதுக்கு நான் என்ன தாண்டா அடிச்சுக்கணும்? அப்புறம் ஏமா மறைச்சு மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா எதையும் மறைச்சு பேச மாட்டேன். எதா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் சொல்லுவேன். அம்மா தானே, பரவாயில்ல. வா, நான் உடனே வெளியே போகணும். வரும்போது உனக்கு பிடிச்சது சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். ஒன்றும் வேண்டாம், நீங்க சீக்கிரமா வந்தா போதும். காலையில நான் ரொம்ப பயந்துட்டேன். எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? இப்ப நார்மலா இருக்கீங்க. நார்மல் ஆயிட்டேன்னு நீ ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத. உன்னை அழ வைக்க கூடாதுன்னு தான். அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த கச்சேரியில தொட்டுலாம் நடிப்பாங்களா? இல்ல தூரமா நின்றுதான் நடிப்பீங்களா? இல்ல எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, அதான் கேட்குறேன். நான் இது வரைக்கும் ஒரு ட்ரூப்ல தான் போயிருக்கேன். அதுல தொட்டெல்லாம் நடிச்சதில்ல. டான்ஸ் தான் அதிகமா இருக்கும். எப்பவும் நைட்ல தானே ப்ரோக்ராம் இருக்கும். ஆமா. நீ தனியாவா போவ? இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முஸ்தபான்னு ஒருத்தர் வருவாரு. முஸ்தபாவா? முஸ்லிம்ஸ் கச்சேரி பண்றாங்களா? அதுவும் நாடக கம்பெனில? கச்சேரிக்கு வர மாட்டாரு.
அப்பாவோட டான்ஸ்க்காக பாட போவாரு. அப்பாக்கு உடம்பு முடியாதப்போ எனக்கு துணையா அவர்தான் இருந்தாரு. நீ சொல்ற கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அந்த கச்சேரியில பாடுறவரு ஒரு முஸ்லீமா? நல்லா இருக்கு. அம்மாவா தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வருவாங்க. என்ன மச்சான், என்ன வேணும்? குன்னூர் ராமநாதன் ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயம்? அவரு நாளை காலையில இங்க வராராம், உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இங்கதான். எவ்வளோ ஆச்சு? 10 ரூபாய். ஓஹோ, யூ டேக் இட் ஈஸி பாலிசி. திஸ் 20 rupees. பேலன்ஸை நீயே எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். ஐ எம் ஜியோபால். ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஆண்டி ஆண்டி ஆண்டி, அத்தை அத்தை, என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? நான் தான் கோபால், ஜியோபால். அடடே, நீ நம்ம கோபால் தானே? எனக்கு உன்ன அடையாளமே தெரியலடா. ரொம்ப நாளாச்சுல பாத்து. நான் ரொம்ப அழகானதுனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அத்தைக்கு மட்டும் இல்ல, உங்க யாருக்குமே என்ன பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. பியூட்டி இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. கோபால் எப்படி இருக்க? லாஸ்ட் சொன்ன என்ன கோபால்னு கூப்பிட்டு கேவலப்படுத்தாதீங்க. இப்ப என் பேரு ஜியோபால். ஜியோபால். ஜியோபாலோ இல்ல ஆவின் பாலோ, உன்னை நான் எப்பவும் கோபால் தான் கூப்பிடுவேன். லாஸ்ட் சொன்னேன். இப்ப என் பேரை ஜியோபால்னு மாத்திருக்கேன். ஜியோபால் தெரியுமா? என்ன பிடிச்சவங்க எல்லாம் பால் பால்னு கூப்பிடுவாங்க. இது யாருன்னு தெரியுதா? அப்பாவோட தங்கச்சி பாண்டிச்சேரியில இருக்காங்க, சரஸ்வதி அம்மா. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் இந்த கோபாலு. இவன் சின்ன வயசா இருக்கும்போது நாங்க எல்லாரும் இவனை ஊமன்னு நினைச்சோம். 5 வயசு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இவன் பண்ண திருட்டுத்தனம் எல்லாம் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு பிளாஷ்பேக் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. வருங்காலத்துல நான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டா மீடியாக்காரவங்க எல்லாம் என்ன வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தா நீங்க இப்படி எல்லாம் சொல்லி என் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஓ, அத மறந்துட்டேன். இவன் பெரிய நடிகன், சினிமாவில் நடிக்கணும்னு இருக்கான். ஆனா ஒரு படத்துல கூட பார்த்ததே இல்ல. யார் சொன்ன? நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன். யாரு பாது? நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த? சென்னையில இருந்தேன். சென்னையா? சென்னை இல்லனே, கோடம்பாக்கம் டு மெட்ராஸ். அங்க ஒரு இடத்துல சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன். நீ எந்த படத்துல நடிச்சிருக்க? கடலோரம். கடலோரம் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூட கிடைக்காத ஒரு அற்புதமான கேரக்டர். என் நடிப்பை பார்த்து எல்லாரும் மெய் சிலிர்த்துட்டாங்க. என்ன விஷயம்? ஹீரோவா? ஹீரோ இல்ல, ஹீரோ மாதிரி முக்கியமான ஒரு கேரக்டர். வில்லனா? நோ, வில்லனா என் நாய் கூட நடிக்க. நாய் நடிக்குமா? அட என்னன்னா பேசுறீங்க? அழகான ஒரு கடற்கரை. அந்த கடற்கரையில ரொம்ப நாளா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதஞ்சு போன ஒரு பொணம் இருக்கு. நீ அந்த நாத்தத்திலே நடிச்ச? அட இல்லனே, அந்த பொணமா நடிச்சதே நான். வாங்க. நான் வரேன்னு நீ ஒரு நாள் லீவ் போட்டல? ஆமா. அப்படியாவது நீ ஒரு நாள் லீவ் எடுத்தியே, நல்லதுதான். இருந்தாலும் நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். முடியாம ஆயிடுச்சு. ஒரு லாங் டூர் போக வேண்டியதாயிடுச்சு. ஒரு கதக் டான்ஸ் குரூப்போடு சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்தேன். காசி, ஹரித்வார், அந்த மாதிரி நிறைய இடம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான அனுபவம். அப்போ நீங்க கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? சாதாரணமா வாழ்ந்து சலிச்சு போச்சு. அதான் ஆன்மீகவாதி ஆயிடலான்னு. அம்மா இல்லையா? யாரும் இல்ல. அம்மா, நிர்மலா, அண்ணன், அண்ணி எல்லாரும் ஸ்ரீதர் மாமாவோட பேரனுக்கு ஃபங்க்ஷன் சொல்லி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸ்ரீதர் மாமாவும் அதிர்ஷ்டசாலிதான். ஓ மனைவியை நான் பார்க்கவே இல்லையே. இத கூப்பிடுறேன். சொப்னா, இவ தானே என்னோட மனைவி சொப்னா. நான் சொல்லியிருக்கேன்லண்ணா, அவங்க தான் இவங்க. நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் நான் சென்னை போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் திரும்ப வருவேன். அங்க இருக்கிற கலாஷேத்திரத்துல ப்ரோக்ராம் பேசியிருக்கேன். போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க இப்போ நிறைய டிராவல் பண்றீங்க போல. நிறைய ஊருக்கு போய் சுத்தி பார்க்கறது பெரிய அனுபவம் இல்ல? இது ஒரு விதமான மன நிம்மதிக்கு தான், ஒரு அமைதிக்கான தேடல். ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, இனி காடுகளுக்கு தான் போகணும். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். எங்க கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிடல, அதனால நீங்க இப்ப சாப்பிட்டு தான் போகணும். வேணா வாசு, நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. அப்ப டீயாவது குடிங்க. நீ போய் வேண்டாம், நான் ஒன்னும் இங்க வெளியாள் இல்லைல்ல.
அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இது என்னோட சின்ன அன்பளிப்பு. ஹரித்வார்ல வாங்கின குங்குமம். ஹரித்வார்ல இருக்கிற குங்குமத்தை போட்டுக்கிட்டா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இந்தம்மா வாங்கிக்கோ. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. உடனே இல்ல, நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம். நான் போனா எவ்வளவு நாள் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. வர்றது நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, 3ஆவது ஆள் கூட வரலாம். ஓ சரி வா. நீங்க கவிதை எழுதுவீங்களா? எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு. ஓ, உன் தலையெழுத்த பாத்தியா? இங்க 2 குண்டுசிங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேலையை பார்க்கலாம்ல. நீ இங்க தனியா கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசு தவியா தவிக்குது. உன் கண்ணில் நீர் வழிந்தா. நீங்க சொன்னதுல ஒருத்தவங்க உங்க பொண்டாட்டி தானே? சொல்ல வேண்டியது தானே கிச்சன்ல போய் வேலை பார்க்கறதுக்கு. உங்க விஷயத்த நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? பாவம், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேக்கலனா அது என்ன வாழ்க்கை இல்ல? ஐயோ, எப்பவும் இருமல் வருமா? அப்படியெல்லாம் இல்ல, பீடி குடிக்கும் போது இருமும், அவ்வளவுதான். கவனமா இருங்க. நீங்க இருமறத பார்த்தா டிபி இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட போய் காட்டலன்னா செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்தாதமா, என் ஹார்ட்டே வீக்கா இருக்கு. பீடிக்கும் டிபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பீடி வேற, டிபி வேற. கொஞ்சம் வெளியே போறீங்களா? பீடி நாத்த தாங்க முடியல. பீடி பிடிக்க வேற இடமே கிடைக்கலையா? அம்மா, ஐயோ, அம்மாவை கூப்பிடாத. ஆசை வச்சேன் உன் மேல, அரளி வச்சேன் கொள்ளையில, ஆசை வச்சா நல்லதம்மா, இல்ல அரளி வேத. நீங்க பீடி குடிச்சிட்டு ஏன் பின்னாடி சுத்துவாரு? எவ்வளவு திட்டினாலும் வெக்கமே இல்லாத ஒரு ஜந்து. உப்பள்ளி கொட்டி வச்சிருக்க. எவடி இந்த சமையல செஞ்சது? ஐயோ, உங்களுக்கு பிரஷர் இருக்கிறதுனால உப்பு கம்மியா தானே போட்டேன். என்ன கொல்றதுக்காகவே நீ வேணுமே இந்த மாதிரி சமைச்சிருக்க. நீயே இது எல்லாத்தையும் கொட்டிக்கோ. அம்மா, உப்பு இதுல இல்லையே. நோ சால்ட். அத்தைக்கு வாயில பிரச்சனை. உடம்புல உப்பு அதிகமா இருக்கிறதுனால குழம்பு கூட கொலாபரேட் ஆயிடுச்சு. அதனால உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தோணி இருக்கு. இததான் இங்கிலீஷ்ல சால்டோ மேக்னாட்னு சொல்லுவாங்க. ஓ, பெரிய டாக்டர்னு நினைப்பா? மரியாதையா சாப்பிட்டுட்டு கிளம்பு. நீ அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணு. டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாதான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு 2 வார்த்தை நிம்மதியா பேசக்கூட முடியல இந்த டிவி இருக்கிறதால. ஐயோ அண்ணி, டிவி ஆஃப் பண்ணாதீங்க. டிவில என்ன காட்டுவாங்க. நீ என்ன முதலமைச்சரா பிரதம மந்திரியா அவன காமிக்கிறதுக்கு? இளைஞனை கடந்த 20ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. 5 அடி 9 இன்ச் உயரம், கருப்பு நிறம், நீண்ட முகம், இடது கால் முட்டிக்கு கீழே இரும்பால் அடித்த தழும்பு, தமிழும் ஆங்கிலமும் பேசுவார். இவரை பார்க்கிறவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உன் போட்டோ டிவில வந்துருச்சு. இனிமேலாவது வீட்டுக்கு போலாம்ல? நோ, நான் வீட்ல இருந்து ஓடி வரும்போது நான் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கலர் போட்டோவை டிவி சேனல்ல குடுக்க சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். ஆனா இதுல கேவலமான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ கொடுத்திருக்காங்க. கலர் போட்டோ வராம நான் திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ டிவில விளம்பரம் வர்றதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடி போனியா? உண்மையை சொல்லணும்னா அதுவும் ஒரு காரணம். நாளைக்கு நான் சினிமா நடிகன் ஆகும்போது உலகம் என்ன திரும்பி பார்க்கும்போது இந்த போட்டோ உதவியா இருக்கும்ல. டேய் வாசுதேவா, நாளைக்கே நீ ஒரு கலர் போட்டோவை டிவில கொடுத்துரு. லட்சக்கணக்கில் தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சிட்டான்னு போலீஸ்காரன் அடி வாங்கினாதான் இவன் திருந்துவான். போலீஸ் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, டிவில கலர் போட்டோ வருதுன்னா அது கூட ஓகே தான். அடுத்து வருவது பிரபலமான மாதவன் அவர்களின் நடனத்தை இனி காண்போம். கதை கல்யாண விசேஷம். சொப்னாவோட அப்பா பேரை தானே சொன்னாங்க? ஆமா. ஏய், உங்க அப்பா என்ன டான்ஸ்? இது எப்ப எடுத்தது? இறக்கறதுக்கு முன்னாடி சேனல்ல ப்ரோக்ராம் பண்ணாரு. மாதவன் பீம வேஷம் போட்டார்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நடிப்புல என்ன ஒரு ஆக்ரோஷம். இவன் தான் சொப்னா அப்பாவோட சிஷ்ய முஸ்தபா. முஸ்தபாவா? இவரா? ஆமா, இவன் ஒரு முஸ்லிம் பையன்.
வேற மதத்துக்காரனுக்கு கதகளியை கத்துக் கொடுத்ததுக்காக எல்லாரும் சேர்ந்து அவரை தீவிரமா எதிர்த்தாங்க. ஆனாலும் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இவரு தான் எப்பவுமே துணையா இருந்தாரு. நீங்க ஏன் சாப்பிடும் போது பாதையிலேயே வந்துட்டீங்க? வயிறு நல்லா நிறைஞ்சிருச்சு. என்னங்க இதெல்லாம்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? இந்த வீட்ல என் மேல பாசம் வைக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா நீ முஸ்தபான்னு சொன்ன உடனே ஏதோ வயசுல பெரியவர்னு நினைச்சேன். வயசுல சின்ன பையன், நீ கச்சேரிக்கு போகும்போது உனக்கு துணையா வந்திருக்கானா, அதை நான் ஏத்துக்கணுமா? அதான் விஷயமா? அவர் சின்ன பையனா இருக்கிறது என்னோட தப்பா? அப்பாக்கு உடம்பு சரியில்லாதப்போ உதவிக்கு இருந்தது அமீன் அம்மாவும் முஸ்தாஃபாவும் தான். அவருக்கு நானும் ஸ்ரீயும் சொந்த தங்கச்சி மாதிரி. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க எது சொன்னாலும் ஏத்துப்பேன். ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்ட அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏய், யார் சொன்ன உன்னை சந்தேகப்பட்டானு? நான் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். வா போய் சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. வா முதல்ல போவோம், சாப்பிடலாம். இப்போ நான் உனக்கு கூட்டி வர்றேன். காட்டு. ஓ, இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறீங்களா? நடு ராத்திரியில எழுந்து இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி ஊட்டிக்கிறதுக்காக தான் 2 பேரும் பாதி சாப்பாடுல எந்திரிச்சு போனீங்களா? உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்ல கல்யாணம் நடந்திருக்கு. ஐயோ, நேரங்களெல்லாம் தெரியாம. ச்சே, சாப்பிட்ட பாத்திரம் கிடக்கிறது தெரியல. இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ உங்க அம்மா வருவாங்களா? வாய மூடுறா. பொண்டாட்டி பின்னாடி நிக்கிற, எழுந்திரிச்சு போடா. உலகத்துல யாருமே பண்ணாததா நாங்க பண்ணிட்டோம். புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சாப்பிடும் போது பொண்டாட்டி புருஷனுக்கு ஆசையை ஊட்டி விட்டா வீடு ஒண்ணு இடிஞ்சு விழுந்துராது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, அதை மட்டும் யாரும் கேட்க மாட்டீங்க. அதை எப்படி கேட்பீங்க? சொந்த பொண்ணு இல்ல, என்ன வேற எதையும் பேச வைக்காதீங்க. போடி உள்ள. நீ என்ன கதை கேட்டு நிக்கிறியா? போ. அம்மா இப்படிதான் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் போய் நீ அழலாமா? அம்மாக்கு ஊட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு பொறாம. ஒரு வாய் ஊட்டு. நான் வர்றதுக்கு முன்னாடி நீ டீ போட்டியா? ஆபீஸ்ல இருந்து நீங்க வரும்போதே டீ ரெடியா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதுவும் சரிதான். என்ன இவ்வளவு சக்கரை போட்டிருக்க? இப்படியே போச்சுன்னா நான் சீக்கிரம் சுகர் பேஷண்ட் ஆயிடுவேன். இன்னைக்கு இனிப்பா சாப்பிட வேண்டிய நாள், அதனால தான் நான் வேணும்னே போட்டேன். அப்படி என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள். முக்கியமான நாளா? ஆமா, நீங்க இப்போ அப்பா ஆக போறீங்க. உண்மையாவா? அந்த நெத்திய பாத்தீங்களா? வாசுதேவன் முகம் மாதிரியே இருக்கு. வாசு எங்க போயிருக்கான்? டீ வாங்க போயிருக்காரு. இப்ப யாருக்கு டீ வாங்க போயிருக்கான்? எனக்கு தெரிஞ்சு நமக்கு இல்ல. வா. டேய் அப்பு, நீ கணக்கு போட்டு பாத்தியா? எந்த கணக்கு? டேய் முட்டாள், வாசுக்கு கல்யாணம் ஆகி இது 9வது மாசம்டா. ஆகஸ்ட் 4ஆம் தேதி தானே கல்யாணம் ஆச்சு. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 9 மாசம் 2 நாள் தான் ஆயிருக்கு. நீ கணக்கு போட்டு பாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தாமா. வெள்ளையா இருக்கிற பொண்ணுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் நடக்கும். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா குடும்பத்துக்கு தான்டா கெட்ட பேரு. ஏன் 9வது மாசம் யாரும் புள்ள பெக்கிறது இல்லையா? பெத்துப்பாங்க, ஆனா குழந்தையோட அப்பா வேற யாராவது இருக்கும். அந்த பச்சை புள்ளையோட முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ யாருடி? அப்பாவோ தாத்தாவோ அம்மாவோ பாட்டியோ மாமாவோ இப்படி யார் சாயல் வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி 10 மாசத்துல குழந்தை பெத்துக்கிறவங்க இல்ல. 9 மாசம் ஆனாலும் முழுசா பிறக்கிற குழந்தைங்களும் உண்டு. ஒரு சந்தேகமா கேட்டா நீங்க ஏன் என் மேல கோவப்படுறீங்க? அம்மா சொன்னா ஏத்துக்கலாம், வயசாயிடுச்சு, புத்தி சுவாதியம் இல்லைன்னு மன்னிக்கலாம். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்க முடியாத உன்னால இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி அப்பாவி பொண்ணுகிட்ட சாபத்தை வாங்கிக்காத. வாசு இப்ப நிறைய பிரச்சனையில இருக்கான், இதையும் சொல்லி அவன் நிம்மதியை கெடுத்துறாதீங்க. அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற யாரோட ஜாடையுமே இல்ல, அவங்க ஆத்தா வீட்டு ஜாடையுமே இல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு யாரோட ஜாடை இருக்குன்னு எனக்கு தெரியும்.
நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடிட்டு சுத்திட்டு இருந்தால. இருந்தாலும் என் வாசுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா வரணும். இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் பொண்டாட்டி பெத்தெடுத்த குழந்தை என்னது நிரூபிக்க அவ கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றதோ இல்ல சீதை மாதிரி நெருப்புல இறங்கி நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல. இங்க பாருடி, அது என்னோட குழந்தைன்னு என்னால மட்டும்தான் உறுதியா சொல்ல முடியும். அது இவ்ளோ உறுதியா உங்களால எப்படி சொல்ல முடியும்? அத பச்சையா உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? நீயும் கல்யாணம் ஆயிதானே ஒருத்தங்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்க. நீ வெர்ஜின் உன் புருஷனுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண? நிறுத்துடா. சொந்த தங்கச்சிக்கிட்டே எந்த மாதிரி எல்லாம் பேசுறான் பாரு. இவளும் இவ புருஷனும் பண்றது எல்லாமே சரி. என்ன நம்பி வேற ஒரு வீட்ல இருந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அவ பண்ண மட்டும் தப்பு. சொந்த பையனோட பொண்டாட்டி தப்பானவ அப்படி நீங்க எல்லாருமே பேசுவீங்க. அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா என்ன? ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் போதும், அண்ணில இருந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் எதிரி தான். என் முன்னாடி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டான். இவனை வசியம் பண்ணி அவன் பக்கம் இழுத்துக்கிட்டா. வாசுதேவா, வாசுதேவா. என்னாச்சு என்னாச்சு மாமா? சௌத்ரி அக்கா ரத்தம் வந்து எடுத்தாங்க. ஆஸ்பத்திரியில இருக்காங்க. கடவுளே. அவனுடைய அம்மா இறந்ததுக்கு இங்க யாரும் போகாம இருந்தது ரொம்ப தப்பு. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நீ அவ்வளவு தூரம் போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீங்க மட்டுமா இங்க இருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. யாரு போனா என்ன குறைஞ்சிரு போகுது? அவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னா நீங்களே போக வேண்டியதா? நான் இங்க இருந்திருந்தா போய் தான் இருப்பேன். அவர் சொல்றது கரெக்ட் தான். அவங்க புருஷ வீட்ல இருந்து யாரும் வரலையான்னு கேட்டா அசிங்க நமக்கு தான். போனது போகட்டும், இப்ப நீங்க விடுங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கும் உடம்புல எந்த பிரச்சனையும் தானே இல்ல. நம்ம ஜோசியம் பார்த்து சொன்னா கண்டிப்பா அதே மாதிரி நடக்கும். அவர் சொன்னதாலெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆயுசு முடிஞ்சது, போயிட்டாரு. இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஆகும்னு ஜோசியர் ஆல்ரெடி சொன்னாரு. சாவை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. உன்னையும் நம்மளோட குழந்தையும் நினைக்கும் போது தான் நம்ம எப்படா விடுவோன்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ விரதம் வேண்டுதல் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்க. அப்புறம் எதுக்கு நீ அழுற? அது மட்டும் இல்ல, அம்மா கட்டாயம் படுத்ததுனால இது பாரு, தாயத்தெல்லாம் கட்டியிருக்கேன். ஸ்ரீயை அங்க தனியா விட்டுட்டு வந்தது. அதை பத்தி யோசிக்கலாம். இப்போதைக்கு நீ நிம்மதியா தூங்கு. ஓ ஓ ஓ ஆ. ஏ நிர்மலா, நம்ம வாசு அவன் பொண்டாட்டியோட தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன? புள்ளக்குட்டியோட இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? இவளோட தங்கச்சியை பர்மனண்டா இங்கே தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டியா என்ன? பர்மனண்டா இல்ல டெம்பரவரியா நான் இன்னும் முடிவு எடுக்கல. என் மானம் கட்டவனே, அந்த அம்மா புதைச்ச ஈரம் இன்னும் காயவே இல்ல. வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. பின்ன இவள தனியாவே அங்கே விட்டுட்டு வந்துருவா? தனியா விட வேணாம். இவங்க தங்கறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா என்ன? இருக்கிற ரூம்ல தூங்கிப்பா. அப்படின்னா நீ உன் பொண்டாட்டி கூடயே வச்சுக்கோ. சிவபெருமான் மாதிரி மடியில ஒண்ணு ஜடையில ஒண்ணு வச்சுக்கோ. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க என்னோட அம்மான்றதுனால நான் சும்மா விடுறேன். வாங்க. நீங்க 2 பேரும் இங்கேயே படுத்துக்கோங்க. நான் ஆளுக்கு போய் தூங்குறேன். ஐயோ வேண்டாம். அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம நாளைக்கு ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னால நீங்க தான் இப்போ கஷ்டப்படுறீங்கல்ல, அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லம்மா. புருஷனும் பொண்டாட்டியும் எப்பவும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும்னு சட்டம்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிற வசதியை வச்சு வீட்டுல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வாழணும். நீங்க படுங்க. அந்த அம்மாவுக்கு பேச இது போதும். நீ எப்படிக்கா இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க? அவரோட பாசத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். மனிதனின் முடிவு மண். மொன்னா கட்டி ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வாசு அண்ணன் இல்ல, அக்காவையும் தங்கச்சியும் ஒரே ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமா? புராணத்துல இருக்கே, பாஞ்சாலி ஒரே நேரத்துல எத்தனை ஆம்பளைங்களோட இருந்தா. ஏதோ கம்பெனில ஷிஃப்ட் சேஞ்ச் ஆற மாதிரி வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. புராணத்துல இருக்கிற கடவுளும் மனுஷனும் ஒன்னா? ஓ, அவங்க என்ன வேணா பண்ணலாம்ல. இங்க பாரடி, வாசுதேவன் பொண்ணுங்களை உள்ள விட்டுட்டு அவ வெளியே தான் படுத்து கிடக்குறான். டீசென்டானவன் என்ன மாதிரி. உங்க அம்மாவும் நீ தானே இதுக்கு காரணம். உங்க அம்மாவோட ரூம்ல ஒரு ரூம் சும்மா தானே பூட்டி வச்சிருக்கீங்க. அந்த ரூம் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அங்க படுத்து தூங்கிருப்பா இல்லையா?
அட அவ அங்க படுத்திருந்தா நீங்க போய் கவனிக்கலாம் தானே? நான் ஒன்றும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. உங்க அண்ணன் பாவம் கொசுக்கடியில தூங்குறான்னு சொன்னேன். இதுக்கப்புறம் கருவாடை உள்ள வச்சுட்டு பூனையை எவ்வளவு நாள் தான் காவல் காக்க முடியும்? கருவாடு பூனைன்ட்டு வாய மூடிட்டு தூங்குங்க. ரொம்ப நாளாவே அப்படித்தானே படுத்துக்கிட்டு இருக்கேன். மெதுவா மெதுவா தொடலாமா. இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல. நீ யாராவது கதை சொல்லி கேட்டிருக்கியா? இல்லையா? என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பியே. நான் ஒரு மேடை பேச்சாளர் செல்வராஜ். இப்ப சும்மாதான் இருக்கேன். வில்லை வளைச்சது யார்? அன்பே உனக்காக மரத்தின் கிளை உனக்கு ஒரு புத்தம். உனக்கு ஒரு புத்தம்ங்கிற கதையை நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. கேட்டனா இங்க இருந்து போங்க. வந்துட்டாரு. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா டடடான். கெஞ்சி கெஞ்சி கிட்ட வந்து நீ செய்யாதே தாஜா. சிட்டி என்றும் பட்டி என்றும் ஊரை ஏக்க பார்க்கிற தட்டாதே என் சொல்லை. உன்னோட வாயில நான் சாணியை கரைச்சு ஊத்துவேன். போடா. போட 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 போட. நீங்க படுக்கிறதெல்லாம் சரிதான். ராத்திரியில உன் மேல காலை போட்டக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கீழே படுக்க வச்சிருக்கேன். ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியா? ஆனா அப்படியே உங்க காலு மேல வந்து விழுந்துருச்சுன்னா நான் தொடலாமா? அது சரி. நீங்க மேல இருந்து உருண்டு கீழேயே விழுந்தாலும் நான் அங்க வரமாட்டேன். கதவை ஒன்னும் மூட வேணாம். எதுக்கு பயப்படணும்? ஏற்கனவே புழுக்கம் தாங்க முடியல. மூச்சு அடைச்சு நான் சாகறதுக்கா என்ன? வந்து படு. மூஞ்சி ஆளையும் பாரு. தலையெழுத்து. ஐயோ! விடு விடு! என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? லைட்ட போடுறா. ஸ்ரீ அக்கா. என்னம்மா? லைட்ட போடுறா. என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. அண்ணா மைன பாருங்க. அழாத ஸ்ரீ. ஒண்ணும் இல்ல, அழாத. யாரும் மெயின் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆஃப் பண்ணிருக்காங்களா? இவ ஏதாவது கனவு எதுவும் கண்டிருப்பா. இதெல்லாம் வயசு கோளாறு. கனவுல ஒண்ணும் இல்ல. என்ன கட்டி பிடிச்சவரோட கையில தாயத்து இருந்துச்சு. தாயத்தா? அது இப்போ 2 பேர் தான் கட்டிருக்காங்க. ஆனந்தம் வாசுதேவனும். ஆமா, அந்த கையில தாயத்து இருந்துச்சு. ஏதாவது திருட வந்திருப்பானோ? தாயத்தை இல்லைங்கிறதுனால தப்பிச்சேன். தேவையில்லாம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் போய் படுங்க போங்க. இப்ப நமக்கு தூக்கம் வராது. யாருன்னு உன்னால கணிக்க முடிஞ்சதா? அது எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், கையில தாயத்தை கட்டியிருந்தாங்க. நீ தாப்பா போட்டு படுத்து தூங்கு. காலையில பாத்துக்கலாம். படு. நான் கிளம்புறேன்க்கா. என்ன திடீர்னு? உடனே போகணும்னு தோணுச்சு. என்னம்மா இது? நேத்திக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்றதுக்காக பெட்டி படிக்கையோடு கிளம்பிட்டேன். சேச்சா இல்லக்கா, நான் முன்னாடியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க? இப்போதைக்கு எங்க வீட்டுக்கு தான். அங்க போய் நீ தனியா இருக்க போறியா என்ன? தனியா இல்லக்கா, நைட்டு துணைக்கு அமீனம்மாவை கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். அவரு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிருக்கலாம். உங்களோட விஷயம்னா நீங்க கேட்கணும் தான். இது ஏன் விஷயம் தானே, நானே முடிவெடுத்துக்கிறேன். இருந்தாலும் ஸ்ரீ, இவ்ளோ பிடிவாத வேண்டாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். கவலைப்படாதக்கா, தப்பான முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன். மத்தவங்க குடும்பம் இருக்கிற வீட்டுல தங்குறத விட சொந்த வீட்டுல தனியா இருக்கிறது தப்பு இல்ல. என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன்க்கா. வாசு மாமா வந்தா சொல்லிடுங்க. சிவி சிங்காரிச்சி எங்கடி கிளம்பிட்ட? காசிக்கு. ஏன் வரீங்களா? பண்ண பாவத்துக்கு வந்து புண்ணியமாவது தேடுங்க. நான் நரகத்துல பர்த் ரிசர்வ் பண்ணிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா வராம இங்கேயே இருங்க. என்ன திமிரா பேசுறா பத்தியா? இது வரைக்கும் இந்த வீட்ல யாருக்கும் இந்த மாதிரி நடந்ததில்ல. இங்க இருக்கிறவங்க பேரெல்லாம் கெடுக்கணும்னு நாடகம் ஆடுறியா? போதும், மனுஷங்க வாழ்ற வீடே இல்ல இது. பேய் பிசாசுங்களோட கூடாரம். பாவம் அக்கா இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா. 2 உட்கார்ந்து இருக்கிறத பாரு. இவளுக்கு வாய பத்தியா? பொண்ணு தூங்கிட்டாளா? நாளைக்கு போலியோ போடுறதுக்கு கூட்டிட்டு போனோம். ஸ்ரீயை கூட்டிட்டு நீயே போ. ஸ்ரீ இப்ப இங்க இல்ல, அவ போயிட்டா. போயிட்டாளா? எங்க? வீட்டுக்கு தான். ஏன் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல.
நேத்து நடந்த பிரச்சனை தான் அவளுக்கு போகணும்னு தோணிடுச்சு. அவங்க தனியா இருப்பாளா? அவ துணைக்கு அமீனாமா வருவாங்க. இருந்தாலும் ஒரு ஆம்பளை துணை இல்லாம அந்த வீட்ல தனியா. நீங்க நம்ம வீட்டுக்கு போய் அவ அங்க இருக்காளான்னு பாருங்களேன். அவ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியாவே இல்ல. வாங்க மாமா. நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன். போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க வந்திருக்கேன்னு. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நீங்க தான் தங்க போறியா? ஆமா, அங்க விட இங்க சுதந்திரமா இருக்கலாம். நேத்து ராத்திரி அங்க நடந்த மாதிரியான விஷயம் இங்க நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட முடிவு அதுதானா? நான் அதை தடுக்கல. ஆனா எப்பவுமே இங்கே இருக்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கலாம் தான் நினைக்கிறேன். உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா அதை கேட்க தயங்காத. இப்ப எதுவும் வேண்டாம், தேவைப்படும் போது நான் கேட்குறேன். உனக்கு இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ அங்க தாராளமா வரலாம். இதுக்கப்புறம் அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வரேன். என்னம்மா இது? நீ எதுக்கு பெருகிட்டு இருக்க? அம்மா எங்க போனாங்க? நான் வேலை செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம். அம்மா அம்மா கிச்சன்ல இருக்காங்க. நீ எப்போ வந்த? காலையில. அக்காவும் வாசு மாமாவும்? நான் தனியா தான் வந்தேன். தனியா வந்தியா? நீ வந்துட்டியா? என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இவகிட்ட இந்த வேலையெல்லாம் வாங்குறீங்க? அடப்பாவமே, நான் தான் இவளை வேலை வாங்குறேன்னு நினைக்கிறியா? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க வீட்டை எப்பவுமே சுத்த பத்தமா வச்சிருப்பாங்கப்பா. சரி, டீ போடவா? வேண்டாம், குளிச்சுட்டு வரேன். போய் சுடு தண்ணி போடுங்க. இந்தாங்க. கொண்டா. இனி எப்ப கிளம்புற? இனி திரும்ப போக மாட்டேன், இங்கே தான் தங்க போறேன் எப்பவுமே. நீ இங்கேயே தங்க போறியா? வேண்டாம். நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா உனக்கு கெட்ட பேர் தான் வரும். எதுக்கு தேவையில்லாம? எதுவுமே இல்லைனாலும் எல்லாரும் தப்பா தானே பேசுறாங்க. நீ இங்கேயே இப்ப தங்கி இருந்தீனா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஊர்க்காரங்களை பார்த்து அவ்வளவு பயம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன பேசுறேன்னு புரியுதா உனக்கு? நான் வேணும்ல உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசல. இந்த பூமியிலே நம்பிக்கைக்குரிய ஆம்பளைன்னா அது நீங்க மட்டும்தான். நல்ல மனசு, நல்ல எண்ணத்தோட இருக்கிற உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, அது சரியில்லை. இது எங்க ஐயாவுக்கு நான் பண்ற மிகப்பெரிய துரோகமா இருக்கும். குரு பக்தியில அப்படி தோணுதுன்னா அந்த குருவோட மகளை தெருவில் இருக்கிற நாய்க்கு விட்டு கொடுக்கறது அதை விட பெரிய துரோகம் இல்லையா? நீங்க எங்க வீட்டுக்கு வராம இருந்தாலும் எங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிஞ்சுது. இப்போ அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் இப்ப எங்க தங்கினாலும் எனக்கு கெட்ட பேர் தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த கெட்ட பேர் வராதுல்ல. ஆரம்பத்துல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களுக்கு கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ நம்மள மாதிரியே அவங்களுக்கு வேற ஆளுங்க கிடைப்பாங்க. இருந்தாலும் டே, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள பேசுற விஷயமாடா? நீ ஆம்பளை தானே. இந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் மாதிரி உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? நீங்களும் இப்படி பேசுறீங்களேம்மா? வேற என்ன பேச? நீ ஒன்னும் பேச மாட்டியா? உங்களோட முடிவும் அதுதான்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா சுடு தண்ணி போட்டீங்களா? இனி சுடு தண்ணி போடுறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் வேற ஒருத்தங்க இருக்காங்க. என்னோட வேலை நிம்மதியா வேடிக்கை பார்க்கறது. நீயா பைனாகுலர் வச்சு என்னடா பார்த்துட்டு இருக்க? நானே இந்த தேங்காய் பழுத்திருச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன். பைத்தியக்காரா, நீ அந்த காலனியில் உள்ள பொண்ணுங்களை தானே பார்க்குற? சே, நான் அப்படிலாம் பண்ணுவேனே. வெளியில வாடா. வரவா? சரி, இதோ வரேன். டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்க பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? கிண்டல் பண்றதுக்கு கோயிலை தவிர வேற எங்கேயும் கிடைக்கல உனக்கு இடம்? அது கோயில்ல இருந்தா பொண்ணுங்க கால்ல செருப்பு இருக்காதுல்ல, அடி வாங்காம தப்பிக்கிற இடம் கோவில் தான். போட்டனா பாரு, மானத்தை வாங்குறதுக்குனே இருக்கான். தென்னை மரம் மேலதான் ஏறி நான் பார்த்தானே, எந்த தேங்காயும் கிடைக்கல. கண்டக்டருக்கே டிக்கெட் விற்கிறியா? இந்த தேங்காய் உள்ள கொண்டு போய் வை. பாரதேசி
உன் கூட தொல்லையா போச்சே. அண்ணே அண்ணே, இங்க பாத்தீங்களா நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த தாயத்து. தென்னந்தோப்புக்கு பக்கத்துல இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, கட்டிக்கோங்க. தாயத்தா? என்ன தாயத்து? நான் தாயத்தை கட்டுறதே இல்லையே. எடுத்துட்டு பா. கோபாலு, என்னது? செல்வராஜன் தான் ஏதோ பூஜை பண்ணி இதை வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுக்கு 10 ரூபா கொடுத்தாரு. என்ன அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? திருட்டு பையல போய் சொல்ற. நான் எப்படா தாயத்தை வைக்க சொன்னேன்? அன்னைக்கு பாடா. என்னாச்சு இவருக்கு? நீங்க அந்த அப்பாவிய திட்டாதீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பிரச்சனை? அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீகிட்ட யாரோ தப்பா நடந்துட்டாங்கன்னு சொன்னால, அவன் கையில ஒரு தாயத்து இருந்ததா ஸ்ரீ சொன்னான். எல்லாருக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க செல்வராஜ் பண்ண வேலைதான் இது. சகலையோட பொண்டாட்டியவே சும்மா விடாத இவரு ஏன் தங்கச்சி சும்மா விட்டுருவாரா? நிறுத்துடி. கீழே இருந்து இவன் எதை எடுத்துட்டு வந்துட்டான்னு தாச நீங்க அவமானப்படுத்துறீங்களா? யாரையும் நான் அவமானப்படுத்தல. இத தாஸ் என்ன பண்ணலன்னா கடவுள் மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. என்ன ஏதோ சொல்றதுக்கு இல்லையா? என்ன சொல்றது? திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி இருக்கான் பாரு. வேண்டாம், இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். வாழறதுக்கு வேற வழி இல்லாம ஒண்ணு நான் இங்க இல்ல. குழந்தை இல்லையேன்னு நிர்மலாவுக்கு நிம்மதி கிடைக்கதா நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இனி இந்த படியை மிதிக்க மாட்டேன். போதுமா? நீ எங்கேயும் போகாதடா. கண்டவளெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டல்ல. வெக்கமா இல்லையாம்மா உனக்கு? தாயத்து கட்டியிருக்கான், அவளை கட்டி பிடிச்சிட்டான்னு. அந்த தாயத்தை கட்டியிருக்கவன் நானா இல்ல அவனான்னு சொல்லி தானே எல்லாரும் சந்தேகப்பட்டீங்க. இப்ப யாருன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நானும் அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? அந்த ஆளு போறானா போகட்டும், விடுங்க. நீ ஒருத்தி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நீ அங்க தங்கினா என்ன? பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா தங்க வேண்டியது புருஷன் வீட்டுல தான், அம்மாவோட வீட்டுல இல்ல. வாசோண்ணா, செல்வராஜனை போகும்போது பாம்பு கீரிய முறைக்கிற மாதிரி என்ன முறைச்சிட்டு தான் போனாரு. ஐ எம் ரியலி worried. அந்த ஆள் ஒன்னும் பண்ண முடியாது, நீ உட்காந்து சாப்பிடு. அந்த இட்லி எடுத்து வைங்க. டேய் வாசு, உனக்கு தெரியுமா நம்ம ராமநாதன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்னாச்சு? சென்னையில இருந்து காலையில ஃப்ளைட்ல வந்திருக்காரு. கார்ல வீட்டுக்கு போகும்போது ஒரு லாரி வந்து அவர் கார்ல இடிச்சிடுச்சு. கார் அப்பளம் போல நொறுங்கிடுச்சு. அந்த வண்டியை பார்த்துட்டு காருக்குள்ள ஒருத்தன் உயிரோட இருக்கானாக்கா யாருமே நம்ப மாட்டாங்க. எப்ப நடந்தது? 2-3 நாள் ஆச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? மேரி கிறிஸ்டன்ட்ல. இன்னைக்கே ரங்கண்ணனை போய் பார்க்கணும். நீ வரியா? நீயும் வா, நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். மெட்ராஸ்ல இருந்து வந்த பிறகு நம்மளை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு ரங்கண்ண. ரங்கண்ண, இப்ப எப்படி இருக்கு? வலிக்குதுங்களா? வேதனை. இந்த வேதனை கூட இப்போ எனக்கு சுகமா தான் இருக்கு. ஒரு மன நிம்மதிய நான் இப்ப அனுபவிக்கிறேன். கையில ஃப்ராக்சர். கையை முழுசா வெட்டி எடுக்க போறாங்களா? அப்புறம் என்ன ஃப்ராக்சர்? கையை வெட்ட போறாங்களா? பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் பலன் அனுபவிக்காம இருக்க முடியாதுல்ல. பாவத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கையை வெட்டணும்னு சொல்றாங்கன்னா அது அந்த கடவுளோட தண்டனை. இப்போ உங்க கூட யாரும் இருக்கா? யாரும் இல்ல. கூட இருக்க வேண்டியவங்கெல்லாம் எப்பவோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களாவது என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, சந்தோஷம். ரொம்ப நன்றி. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ரங்கநாதன் ஒரு பொம்பளை பொறுக்கி, குடிகாரன், மோசமானவன். அப்படிதானே வாசு? என்ன ரங்கண்ணா இப்படிலாம் பேசுறீங்க? அதுதானே உண்மை. நான் பண்றத பொறுத்துக்க முடியாம தான் என் பொண்டாட்டி கூட என்னை விட்டுட்டு போயிட்டா. இல்ல, அது எனக்கு தெரியும். நான் என் சங்கீதத்தை விட அவளைதான் அதிகமா நேசிச்சேன். விலாசினி, அவளோட முகபாவனை, நடனக்கலை எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. அவளோட நடனம் என் மனசுக்குள்ள பூந்து என் காதலை தூண்டிச்சு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தேன். அவளை ஒத்துக்க வச்சேன். அவ மனசுக்குள்ள
நான் தான் இருக்கணும்னு நினைச்சேன். நான் அவளை கல்யாணம் பண்ணேன். சொந்தக்காரங்க, வீட்டில் இருந்தவங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சேன். அதனால எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுதான் உண்மை. சொந்த அம்மா கூட கல்யாணம் பண்ணி முதல் ராத்திரியில என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு அவகிட்ட ஒன்று சொன்னேன். இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி. கிளாஸ்ல பால் இல்ல. வெக்கப்பட்டு நிக்கிற மணப்பெண்ணை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு நாத்தனார் இல்ல. நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னோட நடனம் தான் என் ஆத்மாவோட சங்கீதம். அது மட்டும் எனக்கு போதும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சென்னையில் நடக்க இருக்கிற நடன போட்டியில நீ தான் ஜெயிக்கணும். பல இடங்கள்ல இருந்து வந்து டான்ஸ் ஆடுற டான்சர்ஸ் முன்னாடி என்னோட சங்கீதத்துக்கு ஏத்த மாதிரி நீ நடனம் ஆடணும். நாட்டிய பேரொளி ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும். ஒரு கன்னி பெண்ணோட புனிதத்தோட தூய்மையான மனசை வச்சுக்கிட்டு உன்னுடைய நாட்டியம் அங்க அரங்கேறணும். சங்கீதமும் நடனமும் எல்லாமே ஒரு தவம். மனித உணர்வுகள் அந்த தவத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. மனசோட சமநிலை தவறுச்சுன்னா உன்னுடைய நடனம் பாதிக்கும். அதனால மனசுல குருவை நினைச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கு. குட் நைட். கலாஷேத்திரத்துல நடக்கிற விழாவுக்கு முன்னாடி மதுரை கோவில்ல நடக்கிற நடனத்தை பார்க்கறதுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம். ஆனா கடைசி நிமிஷத்துல அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. மனசு தடுத்தாலும் நடனத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்துல நான் தனியா கிளம்பிட்டேன். மழை பெய்துகிட்டு இருந்த அந்த ராத்திரியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி அங்கேயே விட்டுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி போய் பார்க்கும்போது என் பெட்ரூம்ல இருந்த என்னுடைய மனைவியையும் அவ காதலனையும் பார்த்தப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன். கடைசியில நான் கொடுத்த அந்த தங்க சலுகையை என் மூஞ்சில எரிஞ்சிட்டு அவ காதல கூடயே போயிட்டா. நல்லா இருந்த என் வாழ்க்கை மோசமான வழியில மாறினது அதுதான் காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிடிவாதம் அழகான நாட்டியக்காரிகளை மயக்கி நான் என் பங்களாவுக்கு கூட்டிட்டு வருவேன். ஒவ்வொரு ராத்திரியும் என் படுக்கையில பங்கெடுக்க வச்சேன். பாதியில நின்று போன என் வாழ்க்கைய நான் அப்படிதான் வாழ்ந்தேன். அதுக்கிடையில என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாமே கிடைச்சிருந்தாலும் உண்மையான பாசம் எதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாசு, மனசு முழுக்க காதலிக்க எல்லா அதிர்ஷ்டத்தோட மனசு தூய்மையான ஒரு மனைவி தான் உனக்கு கிடைச்சிருக்கா. அந்த பாசத்தை முழுசா அனுபவிக்க நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். நான் செத்தா கூட எனக்காக கண்ணீர் சிந்த யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாமே என்னோட கர்ம பலன். இப்போதான் என்னோட மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கு. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த வலி கூட சுகமா தான் எனக்கு தோணுது. இது யாரு தாசா? நீ வந்துட்டியாப்பா? வந்துட்டேன். இது உங்களுக்கு கால்வளை தைலம், கபாலீஸ்வரர் கோயில் பிரசாதம், உங்களுக்கு பிடிக்குமென்னு கடையில இருந்து வாங்கின ஸ்வீட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமென்னு கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக கூடாது. இல்ல, உடனே கிளம்பணும். நான் ரொம்ப பிஸி. அப்ப நிர்மலாவை பார்க்கலையா? உங்க ஒருத்தரை தான் பார்க்க வந்தேன், வேற யாரையும் இல்ல. நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லும்போது போகாதே போகாதே ராஜா அப்படின்னு என்ன தடுத்தது நீங்க தான். அம்மா, நீங்க தான் என் கண்கட தெய்வம். பெத்த அம்மாவையே மறந்தாலும் அத்தையை என்னால மறக்கவே முடியாது. நீ நல்லா இருக்க. ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு மட்டும்தான் இந்த அம்மா மேல பாசம் இருக்கு. நான் பெத்த பிள்ளைங்க எல்லாரும் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுதான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அனுபவிப்பானுங்க, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. இங்க உட்காரு. அம்மா, நீ இருன்னு சொன்னல, நான் இருக்கேன். உட்காருப்பா. கடவுளே, வந்துட்டீங்களா? மத்தவங்க எல்லாம் என்னென்னவோ பேசுறாங்கன்னு என்ன வேணான்னு விட்டுட்டீங்கல்ல.
நான் என்ன தப்பு பண்ணேன்? யார் என்ன தப்பு பண்ணாலும் உங்க அம்மாவுக்காக மட்டும் தான் நான் இங்க வந்தேன். இனிமே நான் இங்க தங்க மாட்டேன். நீ வேணும்னா என் கூட வந்துரு. முன்ன மாதிரி நான் ஒன்னும் வேலை வெடிக்க போகாத ஆளு கிடையாது. நான் ஒரு கச்சேரி ட்ரூப்ல பாட போறதுனால எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சைட்ல நிறைய கிடைக்கும். நீங்க எங்கேயும் போக வேண்டாங்க. ப்ரோக்ராம் இருக்கும்போது மட்டும் போயிட்டு வாங்க. போடி, நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். அம்மா சொன்னா கேட்கணுமா வேண்டாமான்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இனிமே யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தாஸ். நீ இனிமே எங்கேயும் போக கூடாது. உன் பொண்டாட்டிய கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. தாய் சொல்ல தட்டினா கடவுளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்குமே நான் எங்க இருக்கேன். நீ இவனை கூட்டிட்டு உள்ள போ. போ. வா போலாம். வாங்க போலாம். வாங்க போலாம். வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷமா இருக்கட்டும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். வாக்கா? இவ்வளவு நாள் வேலை வெட்டி இல்லாம இருந்ததுனால குழந்தைங்க விஷயத்துல நீ எனக்கு லாக் போட்டிருந்த. இன்னில இருந்து அது நடக்காது. மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் மேன். நீ ஒரே பிரசவத்துல 3000 குழந்தைகளை பெத்தாலும் அதை பாத்துக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? போய் பால் எடுத்துட்டு வாடி. மீஸ் இல்ல. சொப்பன சுந்தரி, பாம்புக்கு பால் வாக்குறியா? நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா நாகதோஷம் இல்லாம பாத்துக்கணும். 4-5 நாளாவே உன்னை தனியா சந்திக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது, அதான் வந்தேன். நீ ஒரு சொப்பன சுந்தரியா மாறினது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இப்ப ஜெயபாரதி தியேட்டர்ல நானும் ஒரு சிங்கரா இருக்கேன். இப்ப அதை நடத்துறது ராஜர் மாஸ்டர் கிடையாது, டான்சர் உதயச்சந்திரன், சொப்பன சுந்தரியோட பழைய ஹீரோ. பழைய ட்ரூப்ல இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்களோ? அசிங்கமா பண்ணலாம், அசிங்கமா பேசக்கூடாது இல்ல. உதயச்சந்திரன் கூட நீ குன்னூர் ரங்கநாத பங்களாவுக்கு போனது அசிங்கம் இல்லைன்னு சொல்ல வரியா? அன்னைக்கு ராத்திரி பூரா அவரோட பெட்ரூம்ல தங்கிட்டு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்ததும் அதுல தப்பு இல்லைன்னு சொல்லி பத்தினியாக நினைக்காத. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாசுதேவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாண பரிசா ஒரு குழந்தையும் கொடுத்திருக்கான். சரிதானே? கவலைப்படாத. நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்துக்கணும். ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள இருக்கிற பெரிய ஆசைதான் இது. வாடி. ஏன்டா பிச்சைக்கார நாய, தங்கச்சி புருஷனால என்ன வேணா பண்ணலாம் நினைச்சியா? நீ யார் மேல கைய வைக்கிற? ஸ்ரீ இந்த வீட்டுக்கு வந்தா போனி அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட. அன்னைக்கு உன்னை அடிச்சு முடியும். நீ முதல்ல சுமாரு. உடனே இங்க இருந்து 2 பேரும் வெளியே போங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லாரும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அவ ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தவ. மரியாதை நிறுத்துறா. உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு என்கிட்டயே சொல்லாத. கச்சேரி ட்ரூப்ல இருந்தப்ப பாக்குறவங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்த அவளை பத்தி என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காத. நீ அசிங்கப்பட்டுருவடா. நீ அசிங்கமா பேசுன. இந்த அசிங்கத்தை பத்தி உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளுடா. குன்னூர் ரங்கநாத பங்களாவுல ராத்திரி பூரா இருந்தவதான் உன்னோட பொண்டாட்டிடா. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசணும், உன்னை கொன்ன போட்டுருவேன். எவிடன்ஸ் சாட்சியை கூட்டு வரவா? அவளை அந்த பங்களா கூட்டு போன உதயச்சந்திரன் தான் என்கிட்ட சொன்னான். அவரோட ட்ரூப்ல தான் நான் இப்ப பாடிக்கிட்டு இருக்கேன். உன்னை ஏமாத்தி அந்த ரங்கநாத அவளை உன்னோட தலையில கட்டிட்டான். இல்லனா எப்படி 9ஆம் மாசத்துல குழந்தை பிறக்கும்? குன்னூர் ரங்கநாதனோட பங்களாவுல ஒரு ராத்திரி பூரா இருந்த பொண்ணு. என்னை விட அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஜோசியர் குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? குழந்தையோட அப்பாவுக்கு 6 மாசத்துக்குள்ள அசம்பாவிதம் நடக்கும். ஆனா உனக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல. ஏன்னா குழந்தையோட உண்மையான அப்பா நீ இல்ல, அந்த குன்னூர் ரங்கநாதன். அதனாலதான் 6 மாசத்துக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். புரியுதாடா உனக்கு? அடியே, உண்மையா சொல்லு. நீ ரங்கநாத பங்களாக்கு போயிருக்கியா? ஒரு ராத்திரி முழுக்க அந்த ஆள் கூட தங்கி இருக்கியா? சொல்லு. ஒரு வாட்டி நான் அங்க போயிருக்கேன். அப்ப அது உண்மைதான்ல? எதுக்காக நீ அங்க போன? நான் வேணும்னே அங்க போகலங்க. ட்ரூப்ல இருந்த உதயா கச்சேரின்னு சொல்லி அங்க என்ன கூட்டிட்டு போயிட்டான். போதும், இனி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல கச்சேரிக்கு போனதை மறைச்ச, அப்புறம் முஸ்தபா யாருன்னு மறைச்ச. இப்ப ரங்கநாத பங்களால நீ ராத்திரி முழுக்க இருந்திருக்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அவர் என் சொந்த விரல கூட தொடல. நம்ம குழந்தை மேல சத்தியம். நம்ம குழந்தையா? என்னோட குழந்தை தான். என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லு. என்னங்க, எந்த கலங்கமும் இல்லாம தான் நான் உங்களை
உனக்கு மனைவியான நீ அவ்வளவு சுத்தமானவளா இருந்தா கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டே இதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும். ரங்கநாதனை பத்தி உன்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவர் யாருனே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சல, நடந்த எல்லாத்தையும் மறைச்சிட்ட. அப்படி இல்லைங்க. ரங்கநாதனை பத்தி நீங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போதும் நான் ஒரு ராத்திரி அவர் பங்களால தங்கினேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன தப்பா நினைப்பீங்கன்னு நினைச்சுதான். நீ என்ன முட்டாளாக்க பார்க்காத. ரங்கநாதன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயா? வா வா உட்கார். இந்த பாதிராத்திரில என்ன பார்க்கறதுக்கு யார் வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த. நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது பொம்பளை புள்ளிய கூட்டிட்டு வர அல்ல கை நினைச்சீங்களா? வாசு, என்ன பேசுற? என்ன ஏமாத்திட்ட துரோகி, நம்பிக்கை துரோகி. உங்க தேவை முடிஞ்சதும் கெட்டு போன ஒரு பொண்ணை என்னோட தலையில கட்டி என்ன ஏமாத்துன ஒரு துரோகி. ஒரு பொண்ணுக்கு எடுத்து அவ வயித்துல குழந்தை வந்த உடனே திறமையா தப்பிச்சு போயிட்டல்ல. நீ இவ்வளவு கேவலமான ஆள் நான் நினைச்ச பார்க்கல. ஆமாண்டா, நான் கேவலமானவன் தான். ஆனா அம்மா யாரு தங்கச்சி யாருன்னு எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். உன்கிட்ட தப்பா யாரு சொன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா நீ உண்மையை தெரிஞ்சுக்க. அப்பா இல்லாத ஒரு அப்பாவி பொண்ண ஒருத்தன் கூட்டிட்டு வந்தான். உண்மை தெரிஞ்சதும் அவளை என் தங்கச்சியா நினைச்சு அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டேன். அவளை அடையணும்னு ஆசைப்படல. அவளோட நடனத்தை பார்க்க தான் இங்க அவளை கூட்டிட்டு வந்த. ஒரு ராத்திரி முழுக்க உங்க கூட இருந்தா அவளை பாத்திரின்னு சொல்லி என்ன ஏமாத்த நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு ராத்திரி முழுசாவ இங்க இருந்தது உண்மைதான். இந்த வீட்டுல ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டுல ஒன்னா இருந்தாங்கன்றதுக்காக அவளோட கன்னித்தன்மை போயிரும்னு சொன்னா அப்பாவும் பொண்ணும் ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒன்னா ஒரு ரூம்ல தூங்க முடியாதா? அதோட அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒரே ராத்திரி அவளை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட 1000 விஷயங்கள்ல ஒரு விஷயம் கூட இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்த உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மானத்தை காப்பாத்த தன்னோட உயிரை கூட தூக்கி எறியறவதான் உன் பொண்டாட்டி. வாசு, நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொண்ண அன்னைக்கு முதல் முறையா பார்த்தேன். இந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இத புடிங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நடனம் ஆடுற ஒரு கலைஞன் சலங்கைய தூக்கி எறியவே கூடாது. எவ்வளவு பெரிய நாட்டிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் சலங்கை இல்லைன்னா பாவனைகள் இருக்கவே இருக்காது. நாட்டியத்துக்கு தாளமும் மேளமும் இருக்காது. உன்னோட நடனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டான் இந்த ரங்கநாதன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. இதுக்கு பதிலா யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். என்னோட கடமைய நான் செய்யறேன். என்ன பத்தலையா? நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா இல்லையா? நடனத்தை பார்க்கறதுக்கு மட்டும் நான் எந்த பொண்ணுங்களையும் இங்க வர வைக்கிறது இல்ல. ஆனா உன்னை இங்க வர வச்சது உன் நடனத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதனால உன் நடனத்தை மட்டும் வேண்டாம். எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியும்னு நினைக்காதீங்க. என் மானத்தை நான் இழக்க கூடாதுன்னு தான் உங்க முன்னாடி நான் ஆடினேன். உயிரே போனாலும் மானத்தை விடக்கூடாதுன்னு தான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்னோட மானத்தை நான் இழந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க என்ன சாக விட மாட்டீங்க தான். ஆனா இங்க இருந்து வெளியே போற அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இதெல்லாம் அந்த காலத்து பொண்ணுங்க பேசுற டயலாக். ஆமா, நான் அந்த காலத்துல பிறக்க வேண்டியவதான்னு எனக்கும் தெரியும். அதனால முன்னாடியே சாகிறதுல எனக்கு பயம் இல்ல. உனக்கு என்ன பிடிக்கலன்னா வேண்டாம். விருப்பம் இல்லாத எந்த பொண்ணையும் இந்த ரங்கநாதன் கை நீட்டி தொட்டதில்லை. ரங்கநாதன் முன்னாடி வந்த எந்த பொண்ணும் என் சம்மதம் இல்லாம இங்க இருந்து வெளியே போனதும் இல்ல. ஆனா என் முன்னாடி தைரியமா பேசின முதல் பொண்ணு நீதான். உன் மேல எனக்கு மரியாதை வந்திருக்கு. சொல்லு, உன் வீடு எங்க? கும்பகோணம். கும்பகோணமா? கும்பகோணத்துல பிரபலமான ஒரு நடன கலைஞர் இருக்காரு, மாதவண்ணன். அவரோட பொண்ணுதானா? அவரோட பொண்ணா? உதயா, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வராத.
போயிங்க இருந்து. பயப்படாத. உனக்காக நான் என்ன பண்ணணும்? என்னை இங்க இருந்து போக விட்டா மட்டும் போதும். தனியா போனா உதயாவை மறுபடியும் கூப்பிட்டு உன்னை வீட்டுல விட சொல்லவா? வேண்டாம். அவன் கூட போனா அவன் என்ன வேற எங்கேயாவது கொண்டு போய் வித்துருவான். நீங்க காட்டின கருணை வேற எங்கேயும் கிடைக்காத. நீ இப்பவே போணுமா? இப்பவே போகணும். போகலாம். ஆனா கச்சேரிக்கு போறேன்னு சொல்லிட்டு பாதி ராத்திரியில என் கார்ல போய் இறங்குனா வீட்டுல இருக்கவங்க நான் என்ன பண்ணணும்? நீயே முடிவிடு. இங்க இருக்க ஏதாவது ஒரு ரூம்ல நீ பத்திரமா இருக்கலாம். கதவை மூடிக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கலாம். நீ என்ன நம்பலாம். முதல் முறையா ஒரு பொண்ணை நான் மதிச்சேன்னா அது அவ்வளவுதான். என் மனசுல ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு காரணம் உண்மையிலேயே அவதான். அதனாலதான் அவளுக்கும் உனக்கும் நடந்த கல்யாணத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன். நீ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன்னு நம்பினேன். அதுக்காக தான் அவனை நான் அனுப்பிவிட்டேன். அவளுக்கு கூட தெரியாம அவளோட கல்யாணத்துக்கான நகைய அந்த ஆளோடதுன்னு சொல்லி அவளுக்கு கொடுத்தேன். நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா ஒருவேளை அவ வேணான்னு சொல்லிட்டா? எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ண வாசு. மாதவண்ணனோட மூத்த பொண்ணு உனக்கு கிடைச்சது உன்னோட முன்ஜென்ம புண்ணியம்னு நினைச்சுக்க. ரங்கநாதன் பரவாயில்ல, போ. அவளை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் எனக்கு. சீக்கிரமா அவகிட்ட போ. வரேன். மச்சான், ரங்கநாதன் என்ன சொன்னா? நான் சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இவரை கூட்டு வந்தேன். உன்னோட மனைவியை அந்த பங்களாவை கூட்டு போன உதயச்சந்திரன் தான் இவரு. ஓஹோ, நீ தான் என்னோட மனைவியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா? ஒன்னெல்லாம் வாசுதேவா, விடு. வாசுதேவா, வேண்டாம். ஐயோ, போ, உயிரோட போ. இதுக்கப்புறம் என்னோட மனைவியை பத்தி தப்பா பேசுன ஒண்ணு போட்டுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவளுக்காக கேட்க வேற யாரும் இல்ல நினைச்சியா? நான் இருக்கேன்டா. இந்த வாசுதேவன் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது. அவளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன நான் கருத்துருவேன்.
இன்னும் கண் முழிக்கல. அவருக்கு இப்போ ஓய்வு தேவை. நீங்க கவலைப்படாதீங்க. கவி இங்க யாரு? நான் தான். பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு, உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. என் பொண்ணு கூட என் செல்லம் அழக்கூடாது, சரியா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. பரவாயில்லைங்க, நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்கல்ல, அதுவே போதும். இதுவும் நல்லா தான் இருக்கு. எப்பவும் பொண்டாட்டி கூடவே இருப்பா, சாப்பாடு ஊட்டி விடுவா. இப்படியே இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு. இன்னும் கூட பெரிய பள்ளத்துல விழுந்திருக்கலாம். பேசாம இருக்கீங்களா? இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்ட. அப்புறம் கவிதாவோட வேண்டுதல், நான் இங்கிருந்து போக போறேன். ஒரு புனித யாத்திரை. போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. எதையும் மிச்சம் வைக்காம நான் இங்கிருந்து கிளம்பணும். எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டு மன நிம்மதியோட ஏதாவது புண்ணிய ஸ்தலத்துல போய் இருக்கணும். நீங்க என்னன்னா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் விட்டுட்டு இங்கிருந்து போறீங்களா? நான் புண்ணியத்தை தேடி போறேன். ஆன்மீகம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய கடல். அதுல முழுமை அடைய முடியாது. போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சண்டையில கூட இந்த ரங்கநாதன் இருக்கக்கூடாது. நீங்க சந்தோஷமா வாழணும். இது உங்களுக்கு தான். குன்னூர்ல இருக்கிற மாளிகை என்னோட எல்லா சொத்துக்களையும் உங்க பேர்ல எழுதினதுக்கான ஆதாரம். இத வாங்கிக்க. நீங்க அங்கதான் போய் தங்கணும். இது என்னோட வேண்டுகோள். உங்களோட சிரிப்பு சத்தத்தால, சின்ன சின்ன சண்டையால, குழந்தையோட அழுக சத்தத்தால அந்த மாளிகையை நிறைஞ்சு இருக்கணும். இதுவும் பொண்ணுக்கு. முழுமையா அனுபவிக்காத சங்கீதமும் நடனமும் எல்லாமே இவளுக்குள்ள மறுபிறவி எடுக்கணும். இந்த பயணம் தான் என்னோட கடைசி பயணம். இதுக்கப்புறம் நான் திருப்பி வரமாட்டேன். அதனால போயிட்டு வரேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.